ஆர் லைவ் அண்ட் செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் யாராச்சும். ஓகே, ஸோ எல்லோரும் கேட்கணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் அஸ்யூம் எல்லோரும் கேட்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் யா, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம சோஃபார் கற்றுக்கின விஷயங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்களை பார்த்தோம், கரெக்டாக? ஸோ இப்போ வந்து முக்கியமான ஒரு கான்செப்ட் which is a prerequisite of another programming language, not programming language, front-end technologies. ஸோ Vue.js, React, Angular, ஸோ இதெல்லாம் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, we going to see about API. What is API and APIயோட பர்பஸ் என்ன, ஏபிஐயோட ரோல் என்ன, இப்போது நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸில் ஏபிஐயோட ரோல் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் ஆஃப்டர் தட் அந்த ஏபிஐயோட எண்ட் பாயிண்ட்ஸ் எப்படி நம்ம வந்து கெட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அட் தி எண்ட் ஆஃப் திஸ் செக்ஷன் நம்ம வந்து we are going to build an full-fledged application called Domino's ஸ்டோர் லிஸ்டிங் ஆப் மாதிரி, ஓகேவா? ஸோ சென்னையில் உள்ள எல்லா டாமினோஸ் ஸ்டோர்ஸுமே வந்து லிஸ்டட் பண்ண போகிறோம் யூஸிங் தி அஃபிஷியல் ஏபிஐஸ். ஓகே, ஸோ அஃபிஷியலாக அது அவைலபிளானு கேட்டிங்கன்னா இல்லை, பட் ஸ்டில் ஐ குட் ஏபிள் டு ஃபைண்ட் தட் ஏபிஐ. அண்ட் அந்த ஏபிஐ வச்சு தான் நம்ம இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அந்த டாபிக் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் யூடியூப் எல்லாருக்கும் கேட்குதா? அந்த ஸ்க்ரீன் தெரியல. ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். அண்ட் யூடியூப்பில் வாய்ஸ் எல்லாம் கேட்குதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ எல்லாருமே வந்து இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து கவனிக்கணும். ஏன்னா இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வர டாபிக்ஸ் எதுவும் உங்களால் புரியாது. பிகாஸ் வாட் எவர் யூ ஹேவ் லேர்ன் ஸோ ஃபார், ஓகே, ஸோ HTML, JavaScript இதெல்லாம் வந்து ப்ரோ வாய்ஸ் இஸ் ஸ்லோ. ப்ளீஸ் உங்களோட என்னோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே கரெக்டாக தான் வச்சுருக்கேன். ஸோ உங்களோட மைக்ரோஃபோனில் கேளுங்க, மேபி ஹெட்ஃபோனில் கேளுங்க, கேட்டுட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ நான் இங்கே மேக்ஸிமம் வால்யூம் வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் தான் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் இதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாது நான், ஓகே? ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் உங்களோட ஹெட்ஃபோனில் கேளுங்க, அப்போ கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ரைட், ஸோ நம்ம வந்து சோஃபா நம்ம JavaScript என்ன பார்த்தோம்? we have seen many syntaxes, ஓகே? ஸோ அரேஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, அண்ட் எப்படி லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணுறதுலாம் பார்த்தோம், கரெக்டாக? பட் இப்போ வந்து என்னென்னா நிறைய அப்ளிகேஷன் எதுக்கு இருக்குது அப்படின்னா டு டிஸ்பிளே தி டேட்டாஸ். ஸோ அப்ளிகேஷனாகவே இட் ஹேஸ் சம்திங் டு டூ வித் டேட்டாஸ். ஸோ டேட்டா கூட மேனிப்புலேட் பண்ணி, டேட்டா கூட வந்து நம்ம வந்து கெட் பண்ணி, இதை ஷோ பண்ணி, அதை எடிட் பண்ணி டெலிட் பண்ணி அப்படி தான் இருக்க போகுது, ஓகே? ஸோ அவர் அப்ளிகேஷன் இஸ் கோயிங் டு பி ஹேவிங் ஆல் தோஸ் CRUD ஆப்ரேஷன்ஸ், கரெக்டாக? ஸோ அதை நம்ம எப்படி அக்கம்ப்ளிஷ் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏபிஐனா என்னென்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஒரு ரஃப்பான ஒரு ஐடியா தரேன். ஸோ ஏதாச்சும் நெட்டில் ஏதாச்சும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா நான் பார்க்குறேன். let me search. ஓகே, ஸோ ஆக்சுவலி இது ஒரு எக்ஸாம்பிள் புரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். என்னென்னா எல்லாருமே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ இருங்க, let me open this thing. ஓகே, ஸோ எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே, ஸோ எல்லாமே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருப்பீங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட டெர்மினாலஜி கற்றுக்கணும், ஓகே? ஸோ ஹூ வி ஆர் அண்ட் நம்மளோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ நம்ம வந்து நம்ம வெப்பேஜில் பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா they consider as client, ஓகே? ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் பார்க்குறவங்களாம் கிளைண்ட்டு, அண்ட் நம்ம பேக்ரவுண்டில் ஏதாச்சும் ஒரு லாஜிக் நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் கால் சர்வர், ஓகே? ஸோ இதுதான் டிப்பிக்கலி இருக்கிற ஒரு ஒர்க் ஃப்ளோ. இதை பற்றி நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் போடுறேன். கரண்ட்லி இந்த செக்ஷனில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா we don't have much time, அது ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
ஜஸ்ட் வந்து நம்ம தியரியாக சொல்லி கொஞ்சம் அனிமேஷனாக சொல்லிலாம் வந்து உங்களுக்குமே வந்து இட் வில் ரொம்ப டைம் எடுக்கும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ எனக்குமே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பேசிக் பிகினராக ஃப்ரெண்ட்லி நான் சொல்ல பார்க்குறேன். அண்ட் முடிச்சுக்கோங்க, நீங்கள் வந்து கவனிங்க. அண்ட் டவுட் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. லேட்டராக நம்ம ரியேஜஸ் மற்ற சீரிஸ் போகும்போது நம்ம திருப்பி அதே விஷயங்கள் பில்ட் பண்ணும்போது வி வில் லேர்ன். ஓகே, ரைட். ஸோ டோட்டலாக 3 விஷயம் இருக்குங்க. ஸோ ஏபிஐ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஓகே லிவ் திஸ் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் வி ஆர் கோயிங் டு ஒன் ரெஸ்டாரண்ட். ஓகே, ரெஸ்டாரண்ட் போய் என்ன பண்ணுவீங்க, போய் உட்காருவீங்க. உட்காந்து டேரெக்டாக என்ன பண்ணுவீங்க நீங்கள், இஃப் யூ லைக் டு ஹாவ் ஃபுட், ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணி வச்சுக்கோங்களேன். அந்த பிரியாணி நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா, போய் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, டேரெக்டாக போயிட்டு அந்த ட்ரம் மாஸ்டர்கிட்ட போய் வந்து பிரியாணி கேட்க மாட்டீங்க, கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுவீங்க, டிப்பிக்கலி போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போய் உட்காந்துருவீங்க ஜம்முன்னு. ஓகே, உட்காந்துட்டு ஒரு பர்சன் வருவார், வெயிட்டர் வருவார். வந்துட்டு சார் என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்பார். ஓகே, நீங்கள் நான் வந்து என்ன இருக்குன்னு கேட்பீங்க அண்ட் ஸோ. ஓகே, பட் ரியலான திங் எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து சொல்லுவீங்க லைக் எனக்கு பிரியாணி வேணும்னு சொன்னீங்கன்னா, அந்த வெயிட்டர் ஓகே அந்த பர்சன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே இவருக்கு பிரியாணி வேணும்னு சொல்லிவிட்டு அவர் அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போயிட்டு கிச்சனில் போயிட்டு அந்த பிரியாணியை கொண்டு வருவார், கரெக்டாக? இதுதான் டிப்பிக்கலி எல்லா கிச்சன்லேயுமே நடக்கிற விஷயம். ஓகே, ஸோ இதில் என்ன ரோல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் வந்து இதில் கிளைண்ட்னால் நீங்கள் உட்காந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து எனக்கு இது வேணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அது வந்து அந்த பர்சன் அந்த வெயிட்டர் இருக்கா இல்லைங்களா, அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் கேட்குற பொருளை வந்து அவர் கொண்டு போகிறாரு, எங்கே கிச்சனுக்கு கொண்டு போகிறாரு. கிச்சனில் போனால் அந்த கிச்சனுக்கான எல்லா ப்ராசஸ் பண்ணுறதுலாம் அங்கே விஷயம் இருக்கணும், கரெக்டாக? அந்த பிரியாணி பண்ணுறது, அதுக்கான பிரியாணியோட ஆக்சுவல் ஃபுட் அங்கே இருக்கணும். அது ப்ராசஸ் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் பேக் எண்ட். ஓகே, ஸோ இப்போது இந்த ஃபுட்டு ஒரு பக்கம் இருக்குது, நீங்கள் உட்காந்து இருக்கீங்க. இப்போது அந்த ஃபுட்டை யாராச்சும் எடுத்து வந்து தரணும் இல்லையா உங்களுக்கு, அந்த பர்சன் தான் யார், வெயிட்டர். ஓகே, ஸோ இன் ப்ரோக்ராமிக்கல் டேர்ம்ஸ் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கால் ஏபிஐ. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இலிஸ்ட்ரேஷனை இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் கிளைண்ட், ஓகேவா? ஸோ இந்த கிளைண்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சிம்பிளாக கிளைண்ட்னா ஹூஆர் இஸ் அசஸிங் அவர் வெப்சைட், யாரெல்லாம் வெப்சைட் பார்க்குறீங்களோ ஆல் கிளைண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா வீடியோ கால் ஆன் பண்ணுங்கள் பார்ப்போம். சரி, நான் வந்து தொடர்ந்து பேசி என் வாய்ஸ் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் ஸ்டில் எனக்கு டயர்டாக இருக்குது டோட்டலாக. அந்த டயர்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து எடுக்கிறேன் போது ஜஸ்ட் வந்து நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இருக்கும்போது எனக்கு தூக்கம் வருது, எனக்கு அந்த சொல்லித்தர எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆக்டிவாக இருங்க. ஓகே, ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்க போகிறோம், அந்த ஒரு ஆர்வத்தோடு இருந்தால் மட்டும்தான் கற்றுக்க முடியும். ஓகே, கிளைண்ட்னா யார் வேணாலுமே நம்மளோட ப்ரௌசரில் நம்மளோட அப்ளிகேஷனுக்கு யார் வராங்களோ, யார் வந்து பார்க்குறாங்களோ, தே ஆர் கன்சிடர் அஸ் கிளைண்ட். ஓகே, இப்போ நான் வந்துட்டேன், எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயம் நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஃபுட்ஸு கூட நான் கேட்குறேன் போது இது டேரெக்டாக என்ன பண்ணாது, ஏபிஐ சர்வருக்குள்ளே போகாது. ஸோ இந்த மிடில் மேன், இந்த ஏபிஐ இருக்கு இல்லைங்களா, இதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களோட ரிக்வஸ்ட்டை வந்து கெட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த சர்வர்கிட்ட போயிட்டு அதை வாங்கிட்டு திருப்பி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸை தரும். ஓகே, இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ. ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ தான் வந்து ஒரு எல்லா அப்ளிகேஷனுமே ஃபாலோ பண்ணுற ஒரு டிப்பிக்கலான ஒரு ஒர்க் ஃப்ளோ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வி ஹவ் சீன் அபவுட் கிளைண்ட், எப்படி வந்து ஒரு யூஐ பில்ட் பண்ணுறது, ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுலாம் பார்த்தாச்சு கிளைண்ட் சைடில். பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏபிஐ சர்வர் வந்து நீங்கள் பில்ட் பண்ணலாம், பட் இது வந்து இந்த செக்ஷனோட ஸ்கோப் கிடையாது. ஓகே, வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் ஜஸ்ட் வந்து இந்த ஏபிஐ இருக்கு இல்லைங்களா, அந்த ஏபிஐ எப்படி ஒர்க் ஆகுது சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அகெயின் நான் திருப்பி கொஞ்சம் சில பேருக்கு புரிஞ்சிருக்காது, நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். ஸோ கிளைண்ட்டுன்னா நம்மளுக்கு என்ன விஷயம் வேணுமோ நம்ம அதை கேட்கலாம் மீன்ஸ் என்ன சொல்கிறது, ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி எனக்கு வந்து கெட் திஸ் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இட்ஸ் வாட் வி கால்ட் அஸ் ரிக்வஸ்ட். ஐம் ரிக்வஸ்டிங் திஸ் டேட்டா. ஸோ இந்த டேட்டா வந்து டேரெக்டாக ஏபிஐக்கு சர்வருக்கு வந்து ரீச் ஆகாது. ஸோ வி ஹேவ் டு கம்யூனிகேட், ரைட்? ஸோ யாராச்சும் அந்த ரிக்வஸ்ட்டை வந்து இந்த ஏபிஐ சர்வர்கிட்ட கொண்டு போகணும். அந்த கொண்டு போகிற பர்சன் தான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் ஏபிஐ, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ நீங்கள் எங்கே போனாலுமே சரி, நீங்கள் அங்கே போனால் ஒரு ரெஸ்டாரண்ட் நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா அந்த கிச்சனுக்குள்ளே வந்து நீங்கள் அந்த பிரியாணி சொன்னார் அப்படின்னா அவர் பிரியாணி தருவார்.
அதே பிரியாணி வந்து நீங்கள் திருப்பி அந்த கிளைண்ட் வந்து தரணும் இல்லையா, இதுதான் அவரோட வேலை. அவர் வேலை என்னன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் வெயிட்டட் பர்சன். ஸோ நீங்கள் கேட்குற இன்ஃபர்மேஷனாக வந்து அவர் டேட்டாபேஸ் கொண்டு போவார், சர்வர்கிட்ட கொண்டு போவார். சர்வர் வந்து அந்த டேட்டாபேஸ் அந்த இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அதை ரிட்டர்ன் பண்ணுவோம், அது திருப்பி ஏபிஐ வந்து உங்களுக்கு கிளைண்ட்டுக்கு தரும். இதுதான் அதோட டிப்பிக்கல் ஒர்க் ஃப்ளோ. ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ யாருக்காவது புரிஞ்சுதா, யாருக்காவது புரியலையா? புரியல அப்படின்னா நீங்கள் வந்து அகெயின் நீங்கள் இந்த ஒரு வீடியோ இந்த இமேஜை பாருங்கள், பார்க்கும்போது யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ரைட், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் லெட் மீ கான்ஃபிகர் திஸ் சாட் ஸோ ஐ கேன் see what is happening. Plan to start next internship. No, next internship நாங்கள் வந்து பண்ண போகிறது கிடையாது. கேடிஎம் ஆப் க்ரியேட் பண்ண ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலாம் உங்களுக்கு வேணாங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் எந்த பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்படின்னா நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஐடிஏ மூலியமாக நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, தட்ஸ் திங். வால்யூம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வால்யூம் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. திருப்பி யாராச்சும் கேளுங்களேன், எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது ஆடியோ. ஓகே ரைட். ஸோ வித் திஸ் இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து கிளைண்ட் பார்த்தாச்சு இல்லையா, இப்போ நம்ம வந்து அந்த ஏபிஐ சர்வர் வந்து நம்ம பில்ட் பண்ணணும். பட் பில்ட் பண்ணதுக்கு வி டோன்ட் ஹேவ் தட் நாலேஜ். இப்போது எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தோம், அதே மாதிரி பேக்கெண்டும் ஒரு பெரிய கடல் மாதிரி. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது கற்றுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ வி வில் பி ஃபோக்கஸிங் ஆன் நெக்ஸ்ட் மந்த் விச் இஸ் ஆன் ஃபெப். லாஸ்ட் மந்த் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஆன் ஏபிஐ. ஏபிஐ சர்வரா நார்மல் சர்வர் சொல்றீங்க? எனக்கு ஏபிஐ சர்வர்னா என்னன்னு புரியல. சர்வர்னாவே என்னன்னா ஒரு விஷயம் கேட்குதுன்னா அது வந்து ஹஸ் டு கிவ் சம் ரிப்ளை, தான் சர்வர். இப்போது ஏபிஐனா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தருது இல்லையா, ஸோ அதனால இட்ஸ் கால்ட் லைக் ஏபிஐ சர்வர். டிபிக்கலி இட்ஸ் ஜஸ்ட் அசியூம் இட் இஸ் அ சர்வர். சேம் திங் தான். இல்லை ரெண்டு டிஃப்ரெண்ட் சேம் திங்கா இல்லை டிஃப்ரெண்ட் திங்கா? இப்போ சர்வர்னா இட் கேன் ஆல்சோ கிவ் யூ HTML டேட்டா, HTML கோடிங் தரும். ஓகேவா? இப்போ ஏபிஐ கேட்ட சர்வர் அப்படின்னா உங்களுக்கு ஏபிஐ மட்டும் தரும். இட் ஒன்ட் கிவ் யூ HTML டேட்டா, இல்லை வேறு ஏதாச்சும் டேட்டா உங்களுக்கு தராது. இட் வில் கிவ் யூ ஒன்லி ஏபிஐ கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு யூ. ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்கள் சர்வர் வச்சுக்கோங்க, நீங்கள் ஏபிஐ சர்வருக்கு நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இஃப் பாசிபிள் நான் வந்து ஒரு 2 days டைம் கொடுங்க, ஐ வில் மேக் அ வீடியோ ஆன் தட் ஷார்ட்லி. ஓகே, அதை பார்த்துக்கோ நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இப்போதைக்கு ரஃபாக வந்து வாட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் எனஃப் ஃபார் நவ். ரைட். ஸோ இப்போ இந்த ஏபிஐ சர்வர் பில்ட் பண்ணதுக்கு வி நீட் மோர் டைம், ரைட்டா? ஸோ அதனால் நம்ம இது ஃபோக்கஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஏபிஐ வந்து என்னன்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் கோ ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் கோ டு சம் அதர் பேஜ் கால் டாமினோஸ் ஃபார் எக்ஸாம்பிள். டாமினோஸ் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாமினோஸோட ஆப் இருக்குது. ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வி ஹாவ் டாமினோஸ் ஸ்டோர்ஸ் பார்க்கணுமா, கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஹியர் வில் ஹாவ் ஆல் ஓவர் ஸ்டோர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஸ்டோர்ஸ் தான் இருக்குது இல்லையா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதெல்லாம் ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, we have to understand the core concept, which is we have 3 things here. First வந்து we have front end UI. Okay, last வந்து பார்த்தீங்கன்னா we have back end. Okay, so நான் வந்து இருங்க, let me write it in code so that you can understand clearly. Okay, இதுதான் ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் எண்டு அண்ட் செகண்ட் இதுக்கு விட்டுருங்க. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் சர்வர் ஆர் பேக் எண்ட். ஓகே, ஓகே, இதான் டெக்னாலஜி யூஸ் பண்ணுற டெக்னாலஜி. ஓகே, ஸோ நம்ம வந்து டெக்னிக்கலி வி வில் பி யூஸிங் இட் ஆஸ் கிளையண்ட் அண்ட் இது சர்வரு. ஸோ கிளையண்ட் என்ன அர்த்தம், அதை நேம் வந்து ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, அதே மாதிரி சர்வர்னால் அதை வந்து பேக் எண்ட். ஓகே, இப்போது இந்த கிளைண்ட் கேட்குற எல்லா விஷயத்தையுமே சர்வர் வந்து ப்ராசஸ் பண்ணோம் இல்லையா, ப்ராசஸ் பண்ணி டேஸ் டு ரிட்டன் திஸ் கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் யார் பண்ணுவாங்க அப்படின்னா திஸ் ஏபிஐ வில் டூ. இட்ஸ் கால் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை கேட்கும் போது இட் வில் கிவ் யூ இன் அன் ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் திஸ் ஆஸ் அன் எக்ஸாம்பிள்.
ஸோ இங்கே பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து டாமினோஸ் ஸ்டோர் கேட்டிருக்கேன். ஓகே, ஆஸ் அ யூஸராக நான் என்ன பண்ணுறேன், இப்போ அன்பு வந்து யூசர், கிளைண்ட் யூசர். ஓகே, திஸ் ரோல் யூசர். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் இந்த வெப்பேஜை விசிட் பண்ணுறேன் அண்ட் ஐ வாண்ட் தி டாமினோஸ் ஸ்டோர்ஸ். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் கிளிக்கிங் ஆன் இட், ரைட். ஸோ கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பிஹைண்ட் தி சீன்ஸ் வந்து இந்த ஏபி வந்து என்ன பண்ணுது, ஓகே அன்புக்கு வந்து டாமினோஸ் ஸ்டோர்ஸ் கேட்குறாரு சொல்லிட்டு என்ன பண்ணுது, திஸ் இஸ் கெட்டிங் திஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கிளையண்ட் டு சர்வர். ஓகே, சர்வர் வந்து ஓகே புரிஞ்சுக்குது, ஓகே தட் பர்சன் இஸ் ஆஸ்கிங் டாமினோஸ் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, இந்த சர்வர் வந்து அந்த டாமினோஸ் ஸ்டோர்ஸை வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது எங்கள் கிளைண்ட்டுக்கு. இது எந்த வெளியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா, இட் வில் ட்ரான்ஸ்ஃபர் இட் இன் மெனி வேஸ். ஸோ காமன் வேஸ் பார்த்தீங்கன்னா ஜேசான், XML அண்ட் சோன்ஸோ. ஓகே, ஸோ நிறைய பேர் ஜேசன் பார்த்துருப்பீங்க கரெக்டாக, இட்ஸ் லைக் கீ வேல்யூ பேர். ஸோ XMLனா இது வந்து ஒரு டிப்பிக்கலி இதுக்கு முன்னாடி ஓல்டாக யூஸ் பண்ண ஒரு ஃபார்மேட். ஓகே, சேம் இப்போ எப்படி HTML வந்து மார்க்அப் யூஸ் பண்ணுறீங்க அதே மாதிரி XML வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மார்க்அப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் சென்டிங் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் ரொம்ப டீப்பாக வந்து இப்போ நம்ம போக வேண்டாம், நம்ம கற்றுக்கும் போது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே ரைட். ஸோ வித் திஸ் இன்ஃபர்மேஷன் இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணலாம், லெட்ஸ் கோ ஃபார் அண்ட் சிம்பிள் API. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா, if you go to dev free resources, ஸோ இது ஒரு ரிசோர்ஸஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து we have the collection of design tools, நாட்டே சொன்ன மாதிரி ஐகான்ஸ், illustrations எல்லாமே இருக்கும். and if you go to app ideas, I have updated a new technology called API. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏபிஐயில் இருக்கிறது எல்லாமே காமிக்கும். ஓகே, இதெல்லாம் APIs which you can use to test, use to practice. ஓகே, ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா get my IP. ஸோ ஒரு ஐபி நீங்கள் வந்து உங்களோட ஐபி என்னன்னு தெரியணும் அப்படின்னா வாட் யூ கேன் டூ, யூ கேன் ஜஸ்ட் கோ டு டெர்மினல் அண்ட் இங்கே போயிட்டு ஐபி கான்ஃபிக் அப்படின்னு டைப் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ இது டைப் பண்ணாமல் என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் கிவ் யூ தி ஓவரால் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் நீங்கள் ஸ்கால் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் மை ஐபி. ஓகே ரைட்டா? ஸோ இது வந்து நம்மளோட சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் வியூவிங் அவ ஐபி. பட் இப்போ வந்து இந்த சர்வீஸ் இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கிவ் யூ அவர் ஐபி. ஓகே, நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஐபி வந்து இங்கே தருது பாருங்கள். ஸோ இந்த கிளைண்ட் இப்போ நான் தான் நான் யூஸ் பண்ணுறேன், யாரெல்லாம் இந்த வெப்சைட் போய் அசஸ் பண்ணுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபிகர் அவுட் பண்ணிவிட்டு இட் வில் கிவ் யூ அவர் ஐபி அட்ரஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இட் இஸ் அன் ஐபி, ஐ மீன் இட் இஸ் அன் ஏபிஐ. பிகாஸ் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஒரு URL நம்ம போகும்போது அது என்ன பண்ணுது, இட் இஸ் கெட்டிங் தி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி கிளைண்ட் அண்ட் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அகெயின் இட் இஸ் கிவிங் அஸ் அ ரெஸ்பான்ஸ். கரெக்டாக? ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால், இது இஸ் அ கைண்ட் ஆஃப் API. ஓகே, அண்ட் இன்னும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா we have many examples to share. For example, இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும் அண்ட் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எவ்ரி ஒன் ஹேவ் their own APIs. ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ கோ டு GitHub நம்ம எல்லாருக்கும் GitHub தெரியும் இல்லையா? எவ்ரி ஒன் ஹேஸ் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இஸ் Git, ரைட்? ஸோ கிட்லேயும் பார்த்தீங்கன்னா we have an API. ஓகே, ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா we have many type of workflows in API itself. இதில் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு பார்த்தீங்கன்னா REST API. ஓகே, ஸோ ரொம்ப கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஜஸ்ட் நீங்கள் வந்து இது வாட் இஸ் வாட் தெரிஞ்சுக்க வச்சுக்கோங்க. அகைன் இந்த லைஃப் நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். ஓகே, ஸோ இந்த REST APIயில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, லெட்ஸ் கிளிக் ஆன் ஓவர்வியூ. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளா நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் ரொம்ப சிம்பிளானது, லெட்ஸ் கோ வித் திஸ் லிங்க் and get started with REST API. Let's scroll down. இதெல்லாம் வந்து ரொம்ப additional information which we don't need for now. Okay, so just என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து அது எண்ட் பாயிண்ட் மட்டும் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். இல்லை சிம்பிளாக என்ன பண்ணுறேன், let me google it. So GitHub REST API for repository அப்படின்னு போடுறேன். ஓகே, and let's click on any first link. ஓகே, let's again go back. Okay, get a repository. Okay,
ஸோ இங்கே பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ஸோ இதுதான் வந்து யூஆர்எல். ஸோ இதுதான் வந்து பேக் எண்டில் ரைட் பண்ணியிருக்க ஒரு யூஆர்எல். ஸோ இந்த யூஆர்எல் நீங்கள் கால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க இல்லையா, இப்போ எக்ஸாம்பிள் இதோட யூஆர்எல் பார்த்துடலாம் இருங்க. ஸோ கிட்ட ஏபிஐ யூஆர்எல் பேஸ் யூஆர்எல் போடுறேன். திஸ் இஸ் தி பேஸ் யூஆர்எல். ஸோ நீங்கள் github.comல பார்க்குற எல்லாமே வந்து யூ கேன் அசஸ் யூஸிங் api.github.com. ஓகே, இங்கே தான் வந்து உங்களோட யூஐயில் வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் ரிட்டர்னிங் சர்டன் ஃபைல்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் JSON. வாட் இஸ் JSON பேசிக்லி? JSON அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இட் வில் பி லைக் ட்ரான்ஸ்ஃபரிங் இன்ஃபர்மேஷன் ஆஸ் அ கீ வேல்யூ. இது வந்து கீ, அது வந்து அதோட வேல்யூ. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் அ கீ அண்ட் இதோட வேல்யூ. இது வந்து கீ, அது வந்து அதோட வேல்யூ. ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம கிட்டப்பில் ஆஸ் GUI-ஆ ஸோ github.com போனீங்க வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுறோம், இஃப் யூ வாண்ட் டு லிஸ்ட் அவுட் ஆல் ரெபாசிட்ஸ் என்ன பண்ணுறோம், லெட்ஸ் கோ ஹியர் அண்ட் யுவர் ப்ரொஃபைல் அண்ட் இதில் வந்து ரெபாசிட்ஸ் போனீங்கன்னா ஐ ஹேவ் 164 ரெபாசிட்ரிஸ். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி வி கேன் கெட் திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யூஸிங் APIs. ஸோ இதால் என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம சின்ன ஒரு கோலாக வச்சு பார்த்துக்கலாம். இப்போ இந்த ரெபாசிட்ஸ் இப்போ 164 இருக்கு இல்லையா, அது எப்படி வாங்க சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்க்ரால் டவுன் அண்ட் இதில் பார்த்தா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகே, அண்ட் இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா யூசர் ரெபாசிட்ரிஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வி ஹேவ் அன் யூசர் ரெபாசிட்ரிஸ் URLன்னு இருக்குது. ஜூம் பண்ணவா? ஓகே, தெரியுதா இப்போது? அண்ட் இப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கு இல்லையா, எதுவுமே இந்த சின்டாக்ஸ் ஹைலைட்டிங்லாம் இல்லைல்ல. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வி ஹேவ் அன் எக்ஸ்டென்ஷன் ஃபார் தட். இட்ஸ் கால் JSON ஃபார்மேட்டர் இல்லை க்ரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படி போடுங்க. ஸோ வில் பி ஹேவிங் சம்திங் கால் JSON வியூவர். ஸோ இது வந்து க்ரோமோட எக்ஸ்டென்ஷன். இது என்ன பண்ணோன்னா, இது மாதிரி இருக்கிற இந்த கோடை வந்து அழகாக இது மாதிரி ஸ்டைலைட்டிங்காக காமிக்கும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதை இன்ஸ்டால் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஸோ ஆஸ் அ க்ரோமில் வந்து ஐ வில் இன்ஸ்டால் இட். ஆட் டு க்ரோம், ஆட் எக்ஸ்டென்ஷன் அண்ட் தென் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா அதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இப்போ எனக்கு தேவையில்லை. இப்போ இங்கே போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், இட் வில் கிவ் யூ இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ சேம் அதே கோடு தான், பட் இப்போ வந்து கொஞ்சம் ரீடபிளாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு எல்லாமே. ஓகே, இப்போ நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், எல்லாமே தெரியுது பாருங்கள். அண்ட் ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் சேஞ்ச் தி கலர். ஸோ இங்கே போயிட்டு யூ கேன் சேஞ்ச் யூர் தீம் டு லைட் ஆர் டார்க், எனிதிங் லைக் ஸோ. ஓகே, ஸோ ஐ வில் யூஸ் திஸ் திங். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன், தட்ஸ் ஆல். ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா யூ see it in a dark way. ஸோ இப்போ நம்மளுக்கு ஈஸியாக புரியும், நம்ம கோடில் பார்க்குற மாதிரி எல்லா கோடும் இருக்குது. ஓகே, ஸோ இதை தெரிஞ்சுக்க என்ன விஷயம்னா, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, GitHub சர்வீசஸை வந்து யூஸிங் API மூலியமாக யூ கேன் கெட் தி டேட்டாஸ் வேல்யூஸ். ஓகே, ஸோ இதோட எண்ட் பாயிண்ட்ஸ் தான் இது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்சனோட எல்லா ரெபாசிட்டரிஸும் வாங்கணும்னா யூ கேன் கெட் இட் லைக் திஸ். ஸோ இந்த URL போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ சர்ச் பண்ணணும், இல்லை அந்த எவ்வளோ ஆர்கனைசேஷன் அவங்க லிங்க் பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி. அது ஸோ. ஓகே, ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாமா? லெட்ஸ் கோ டு ரெபாசிட்ரிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் 164 ரெபாசிட்ரிஸ். ஓகே, ஸோ யாராச்சும் டவுட் கேட்குறீங்கன்னா என்கிட்ட கேளுங்க. ஓகே, ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், வி ஆர் கோயிங் டு லுக் ஃபார் யூசர் ரெபாசிட்ரிஸ். என்னோட கோல் வந்து என்னோட எல்லா ரெபாசிட்ரிஸும் பார்க்கணும். கரெக்டாக அதை எப்படி அசஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த URL இருக்கு இல்லைங்களா, அது ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் கிளிக். ஓகே, இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து காப்பி பண்ணிக்கலாம். லெட்ஸ் காப்பி திஸ் அண்ட் நியூ டேப்பில் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். இஃப் யூ மிஸ்ட் இட் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்கட் ஆயிடுவீங்க. ஸோ இந்த URL வந்து நான் க்ளீனாக சானிடைஸ் பண்ணிக்கிறேன். சானிடைஸ்னால் லைக் பர்ஃபெக்ட் ஆகிக்கிறேன். ஸோ முன்னாடி வந்து டபுள் கோட்ஸ் வராது. கரெக்டாக நான் காப்பி பண்ணதால இப்படி இருக்குது. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது யூசர். இதுனா அது யூசர்னா அந்த யூசர் நேம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் என்னது, யூசர் நேம் வந்து அன்பு ராக்கி 3. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த யூசர் பிளேஸில் வந்து இது மாதிரி வந்து ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் கால் டைனமிக் வேரியபிள். ஓகே, அங்கே வந்து உங்களுக்கு வேல்யூ நீங்கள் போட்டுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அன்பு ராக்கி 3 போடுறேன். போட்டுட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாமா? இஃப் யூ ப்ரெஸ் என்டர் கீ இட் வில் கிவ் யூ ஆல் தி ரெபாசிட்டரி ஆஃப் மைண்ட். பார்த்தீங்களா? இப்போ வந்து ஐ ஹாவ் அரவுண்ட் ஸோ இது ரொம்ப ஆக்வர்டாக இருக்கு இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் இன்ஸ்டால் மை another plugin. இது பேர் வந்து
ஓகே ஐ வில் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் வாட் ஐ வில் டூ நான் இது இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இல்லையா ஜேசன் வியூவர் சொல்லிட்டு இதுக்கு பதிலாக வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரிமூவ் ஃப்ரம் க்ரோம் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஐம் கோயிங் டு இன்ஸ்டால் திஸ் பிளகின் which is called same JSON formatter. Is called பண்ணிங்க வச்சுக்கோங்களேன் I can get the Chrome Web Store, add to Chrome, add extension, அவ்வளோதான் முடிஞ்சது. ஓகே இப்போ இது க்ளோஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன் now you can see இது வந்து டாகில் இருக்குது இது விட்டுருங்க I have 74 ஓகே 79 வந்து I have repositories. ஸோ ஏன் 74 அதுக்கு மேலே நிறையா இருக்கும் இல்லையா ஸோ இட்ஸ் நாட் லைக் தட் பை டிஃபால்ட்டாக இந்த ஒரு ரெபாசிட்டரிக்குள்ளேயுமே we have 79 fields. ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் கோ இது வந்து நான் ஃபுல்லாக போட்டு வச்சுக்கோங்களேன் we have 30 இப்போ வந்து நீ கேட்கலாம் அன்பு we have 164 ஏன் 30 காமிக்குது அப்படின்னா ஸோ இது வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு காமிச்சு வச்சுக்கோங்களேன் அது டோட்டலாக வந்து டைம் எடுக்கும் அண்ட் ப்ராசஸ் பண்ணுற எல்லாமே இருக்கும் இல்லையா ஸோ நம்ம என்ன பண்ணலாம் we can navigate from இப்போ ஃபஸ்ட் 30 காமிக்கும் திருப்பி 30 வேணும்னா நீ திருப்பி வந்து நெக்ஸ்ட் 30 நம்ம போட்டுக்கலாம் ஓகே now we can navigate our repositories like that. Okay so for example நான் இப்போது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா we have something called page கரெக்டாக ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதோட டைப் ஃபஸ்ட்டு என்ன டைப்பு பேஜு பர் பேஜு சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃபில்டர் இருக்குது 1 2 3 4 ஃபில்டர் இருக்குது ஓகே ஸோ யூ வாண்ட் டு கெட் செகண்ட் பேஜ் அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம் எப்படி வாங்கிக்கலாம் ஸ்லாஷ் 2 ஐம் நாட் ஷுவர் 2 போட்டு பார்க்கலாம் 2 இல்லை ஸோ இந்த இடத்துல சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் ஜஸ்ட் கோ டு ரெபாசிட்ரிஸ் ஸோ இங்கே வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் எந்தெந்த ஏபிஐ என்னென்ன ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஓகே ஸோ லெட்ஸ் கோ ஹியர் overview and get started சார்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா we have இதெல்லாம் பேசிக் செட்டப்புங்க ஓகேவா இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குமா தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஜஸ்ட் வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஓகே ஸோ நமக்கு முக்கியமானது வேண்டியது பார்த்தீங்கன்னா we are looking for GitHub API documentation ஆனால் இதே தான் தரும் உங்களுக்கு இதே தான் தந்துருக்கு பார்த்தீங்களா ஓகே இங்கே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாமா சர்ச் திஸ் திங் கால் ரெபாசிட்டரி அதோட பேர் என்ன இதென்ன அது பேர் போட்டுக்கலாம் ஓகே லெட்ஸ் கிளிக் ஆன் என்டர் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிவிங் திஸ் மெட்டா இன்ஃபர்மேஷன் ஓகே ஃபைன் இது எப்படி அசஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இல்லை கூகுள் பண்ணி பார்க்கலாமா GitHub API list all repositories repos per page okay let's scroll here and Stack Overflow பார்க்கலாம் இதான் different ways of using this API ஸோ இங்கே வந்து இப்படி வாங்குறாங்க பாருங்கள் ஸோ கொஸ்டின் மார்க் ஒரு நம்ம யூஆரில் எப்படி வாங்குறோம் அதே மாதிரி தான் வாங்குறாங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன் அதே மாதிரி வாங்கிக்கிறேன் ஸோ லெட் மீ கோ டு தி ஏபிஐ அண்ட் இது எப்படி வாங்கலாம் அப்படின்னா இது வந்து இட்ஸ் பேஜ் ரைட் பேஜ் ஈக்குவல் டு இங்கே என் வேல்யூ ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 டிஃபால்ட்டாக 1 தரேன் வச்சுக்கோங்களேன் இதுதான் டிஃபால்ட்டாக இருக்கும் லெட்ஸ் கோ அண்ட் கிளிக் என்டர் அண்ட் ஓகே இது ஏன் இப்படி இருக்குன்னா இது வந்து இட் ஷுட் பி லைக் திஸ் என்டர் நோ டிஸ்பிளேயிங் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஃபஸ்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 30 seconds ஆஃப் இன்டர்வியூஸ்னு இருக்குது ஓகேவா அதான் நான் ஃபஸ்ட்டு ரெக்கார்டாக இருக்குது பட் அதுவே நான் வந்து செகண்ட் பேஜ் போட்டு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் வந்து பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்மிங் சைவ்டியூட் இன்டர்ன்ஷிப் ஆப் ஓகே ஸோ விச் மீன்ஸ் ஸோ ஒரு ரெக்கார்டுமே பார்த்தீங்கன்னா வந்து 30 ரெக்கார்ட்ஸ் வந்து ரிட்டன் பண்ணணும் ஒரு பேஜுமே இப்போ பேஜ் 1ல் 30 ரெக்கார்ட் இருக்குது பேஜ் 2ல் வந்து 30 ரெக்கார்டு இருக்குது அண்ட் ஸோ ப்ரொசீட் ஆகும் ஸோ இஃப் யூ வாண்ட் ஸோ மச் ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம் வி கேன் ஹேவ் சம்திங் கால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பர் பேஜ்னு ஒன்று இருக்குது ஓகே ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாமா ஸோ லெட்ஸ் யூஸ் பர் பேஜ் அண்ட் இது வந்து எனக்கு ஒரு பேஜில் வந்து ஒரு பேஜ் ரீரோடில் வந்து எனக்கு எவ்வளோ வேணும்னா ஐ வாண்ட் டிஃபால்ட்டாக 30 இருக்குது ஐ வாண்ட் 200 ஓகே என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சர்வர் வந்து ரொம்ப ஸ்லோவாக சுற்றுது
ஓகே, கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களா, டைம் எடுத்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் given me 100 ரெக்கார்ட்ஸ். ஸோ இந்த டோட்டலாக இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா we have 100 ரெக்கார்ட்ஸ். ஏன் 200 வரலாம்? மேபி அவங்க லிமிடேஷன் வச்சுருப்பாங்க. பிகாஸ் நீங்கள் அவ்வளோ நீங்கள் வந்து query பண்ணும்போது அந்த சர்வருக்குமே அது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அதனால் வந்து அவங்க லிமிட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ யூ கேன் லிமிட் லைக் தட். ஸோ டைப்பு அண்ட் பேஜ் அண்ட் ஸோ வச்சுருக்காங்க. சார்ட்டு ஏதாச்சும் சார்ட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். லைக் லாஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் சார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுறேன்னா லெட்ஸ் சர்ச் திஸ். இது எக்ஸாக்டான டாக்குமெண்டேஷன் எப்படின்னு கண்டுபிடிச்சு நான் சொல்கிறேன். கூகுள் போயிட்டு இது டாக்குமெண்டேஷன் போட்டிருக்காம பாருங்க. இது கிளிக் பண்ணிப்போமா? கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் அதே தான் வருது இல்லையா? ஸோ இதில் வந்து லெட்ஸ் கோ டு வியூ ஆல். டிஸ்கவரிங் ரிசோர்ஸஸ் ஃபார் அ யூசர் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபார் பிகினர்ஸ் இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக தான் இருக்கும். பட் நீங்கள் லேட்டர் ஆன் யூஸிங் ஏபிஐ ஓகே அத்தன்டிகேஷன் தேவையில்ல. லெட்ஸ் கோ வித் REST ரெஸ்ட் ஏபிஐக்கான ஃபுல் ஃபார்மா எனக்கு தெரியல ஆக்சுவலி. இதோ ரிப்ரசன்டேஷன் ஸ்டேட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபுல் அப்ரிவேஷன் தான் வந்து அவங்க ரெஸ்ட் சொல்லி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் தட் அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஏபிஐ வந்து ப்ரிஃபீஸ் ஆகுது. ஸோ ரிப்ரசன்டேஷன் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் அதான் வந்து ரெஸ்ட் REST. இந்த REST. ஓகே, இதெல்லாம் ஒரு முக்கியமான கொஸ்டின். நீங்கள் வந்து ஏதாச்சும் இன்டர்வியூவில் இருக்கிறது கேட்பாங்க ரெஸ்ட் ஏபிஐக்கான என்ன ஃபுல் ஃபார்ம் சொல்லிட்டு அந்த சமயத்தில் நீங்கள் இதை ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐஸ் ஆக்சுவலி வாட் இஸ் ரெஸ்ட் ஏபிஐ ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ டிப்பிக்கல் ரெண்டுமே சேம் அதே மீனிங் தான். பட் இஃப் யூ வாண்ட் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்னா நீங்கள் இது கூகுள் பண்ணிக்கலாம். லைக் ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ. ஓகே, in REST applications URL works based on a request and response, whereas RESTful APIs totally rely on REST apps. ஓகே, ரெஸ்ட்ஃபுல் அப்ளிகேஷனாக அது ஓகே இந்த மீனிங்கில் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ரைட். ஸோ நம்ம அதை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். பிகாஸ் கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு சோஃபா வாட் இஸ் ஏபிஐ அண்ட் ஏபிஐயில் டேட்டாஸ் எப்படி வாங்குது மட்டும் லைட்டாக பார்க்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த அப்ளிகேஷன் நம்ம எனக்கு கிரியேட் பண்ண முடியுமானே தெரியல. பிகாஸ் இதிலே ரொம்ப டைம் இழுத்துச்சு. பட் பார்க்கலாம், லெட்ஸ் see. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வி காட் ஆல் இன்ஃபர்மேஷன் அண்ட் இதில் குறிப்பிட்டு இஃப் யூ வாண்ட் இந்த ஜேசன் வேல்யூ வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், வாட் யூ கேன் டூ ஜேசன் வேல்யூ வச்சு யூ கேன் ட்ரை டு bring that into a UI. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக வில் ஜஸ்ட் I'll do one thing. நான் என்ன பண்ணுறேன், நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, ஒன்று குயிக்காக ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ டு github.com அண்ட் இதில் வந்து நம்மளோட ரெபாசிட்டரி வச்சுருக்கோம் இல்லையா, வித் HTML tailwind. This is நான் அது டெம்ப்ளேட் ஆக்கிக்கிறேன். நான் உங்களுக்கு ஷோ பண்ணதுக்காக ரியல் டைமில் யூஸ் திஸ் டெம்ப்ளேட், create a new repository and learning APIs. அது வேண்டாம், லெட்ஸ் யூஸ் வித் Dominus. ஓகேவா? ஸோ லிஸ்டிங் ஆப் டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கிரிப்ட் ரெபாசிட்டரி இதே டெம்ப்ளேட்டில் எனக்கு ஒரு ஃபார்ம் வந்திருக்கும். ஸோ ஐ கேன் யூஸ் திஸ் டு க்ளோன் இட், ரைட்? ஸோ என் டெர்மினல் பண்ணிக்கிறேன். என் டெர்மினல் இதான் டெர்மினல். ஸோ கிட் க்ளோன் அண்ட் கோடில் போயிட்டு இந்த SSH நான் வாங்கிக்கிறேன். ஓகே, ஸோ நான் க்ளோன் பண்ணுறேன் லோக்கல் மிஷினுக்கு. ஸோ க்ளோன் ஆகிடுச்சு. இப்போ நான் எப்படி வாங்கிக்கலாம்? ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் இட் VS Code யூஸிங் கோட் Dominos ஸ்டோர் லிஸ்டிங் ஆப். ஓகே, VS Code ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி we have to do the npm install. And npm run dev to run the app. Okay, cool. இதான் என்னோட அவுட்புட்டு. இது எதுக்கு ஓப்பன் ஆகிருக்கு டாமினோ? ஓகே, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே,
ரைட். ஸோ எல்லாம் பர்ஃபெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணலான்னா, நான் வந்து ஐம் ஜஸ்ட் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், ஒரு இதுக்கு முன்னாடி வந்து ஐ வாண்ட் டு ஷோ யூ திஸ் திங். என்னென்னா, நம்ம அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, நம்ம அப்ளிகேஷன் எங்கே இருக்குது? இண்டெக்ஸ் HTML இருக்குது. ஓகே, வாட் ஐ வில் டூ இஸ், ஐ வில் கிரியேட் அ நியூ ஃபைல் ஹியர் ஆர் நியூ ஃபோல்டர் கால் டேட்டா. அதுக்குள்ளே வந்து லெட் மீ கிரியேட் அ நியூ ஃபைல் கால் repositories. ஓகே, இல்லை வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா team.json வைக்கிறேன். team.json. ஓகே, ஸோ ஜேசன் பற்றி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கைஸ். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு ஜேசன் ஒர்க், வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் ஜேசன். ஜேசன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஓகேவா. ஸோ இட்ஸ் கால் JavaScript ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஓகே, ஸோ எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஜேசன் எப்படி இருக்குன்னா, யூ கேன் ஹேவ் அரே மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இட் வில் பி லைக் திஸ். ஓகே, ஆப்ஜெக்ட்னா என்ன இருக்கும், அதுக்குள்ளே எப்படி இருக்கும், ஓகேவா. ஸோ இட்ஸ் கால் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், பிகாஸ் ஒரு அரேக்குள்ளே வந்து வி ஹேவ் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ். சேம் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்க அதே சின்டாக்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளேயே வந்து லெட் மீ கிரியேட் அண்ட் சிம்பிள் டேட்டா. ஸோ ஐடி ஆஃப் ஒன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே we have to have in double quotes. ஸோ save and next பார்த்தீங்கன்னா I'm going to have a name. So for example, let me have Akalia as a team. Okay, and அதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 3 ரெக்கார்ட் ஆட் பண்ணுறேன். 2 3. ஓகே, இது வந்து ஐடி வந்து அதே மாதிரி 2 வைக்கிறேன், ஐடி வந்து 3 வைக்கிறேன். ஓகே, I'm going to have this value as Surya and this value as சிம்ரன். ஓகே, ஸோ சிம்ரன் யாரும் இல்லை, பட் ஸ்டில் நான் வச்சிடறேன். ஓகே, பிகாஸ் ஈஸியாக இருந்துச்சு டைப் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து we have this information stored in JSON. ஓகே, ஸோ வாட் we are going to do is, இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும், நீங்கள் ஒரு ஏபிஐயில் கால் பண்ணும்போது, ஏபிஐனா ஒரு URL கால் பண்ணும்போது இட் இஸ் கிவிங் தி சேம் ஜேசன். என்னென்னா பார்க்க எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ நம்ம ஜேசன் வச்சிருக்கிறதுனால, ஐ மீன் ஜேசன் எக்ஸ்டென்ஷன் வச்சிருக்கிறதுனால நமக்கு இப்படி இருக்குது. ஓகேவா, இஃப் யூ டர்ன் திஸ் ஆஃப் இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே, பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சேம் நம்ம அரே ஃபார்மேட் ரெண்டுமே சேம் தானே, அதே ஃபார்மேட் தான் இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம இது அழகாக பண்ணியிருக்க இந்த பிஎஸ் எக்ஸ்டென்ஷன் வச்சிருக்கிறதுனால இட் இஸ் பாசிங் இன் அ வெரி ஃப்ரெண்ட்லி வே. ஓகே, ரைட். இப்போ நம்ம வந்து இது நான் எப்படி வாங்கலாம் அப்படின்னா, டிப்பிக்கலி இது என்னது, இது வந்து ஒரு ஜேசான். ஓகே, பட் இது வந்து நீங்கள் இதுவே டேக் இட் இன் அ நியூ ஃபைல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், அசெட் ஸ்கூலில் ஜே ஸ்கூலில் வந்து இங்கே வந்து ஐம் கோயிங் டு கால் தட் ஃபைல். விச் ஃபைல்? ஜேசான் ஃபைல். ஓகே, எப்படி கால் பண்ணலாம்? I can call it like import team.json. So like that. So import இந்த பாத்து எங்க இருக்கு, it's in data. இன்னும் பேக் பண்ணும் கரெக்டாக, இன்னும் பேக் போகணும்னா we have data and we have team.json. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் லாக் பண்ணி பாருங்களேன். ஸோ log the variable. ஸோ இது நீங்கள் வந்து இதை வேரியபிளுக்கு போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் let me have in cons, maybe cons. இல்லை வந்து என்ன வச்சுக்கலாம், இம்போர்ட் டீம் ஃப்ரம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டீமை லாக் பண்ணுங்கள். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன் அண்ட் லெட்ஸ் கோ ஆன் சி அவர் அவுட்புட். அவங்க அவுட்புட் தானே, லெட்ஸ் ரிஃப்ரெஷ், இன்ஸ்பெக்ட், லெட்ஸ் கோ டு கன்சோல். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா we have 3 arrays. அதுக்குள்ளே வந்துக்கிறேன். ஓகே, ஸோ we have 3 arrays. இந்த 3 arrays இருக்குது, அக்கலியா இருக்காங்க, சூர்யா இருக்காங்க, சிம்ரன் இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே பார்க்கும்போது இட்ஸ் அன் அரே, இட் ஹேஸ் அ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, பட் இதுவே வந்து ஒரு செப்பரேட் ஃபைல் இருந்துச்சுன்னா இட்ஸ் கால் ஜேசான், ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஓகே, இந்த பாயிண்ட் புரிஞ்சதா? அன்பது பார்ஸ் பண்ணாம எப்படி அரே மாறுச்சு ஜேசன் இது இப்போது இதை நீங்கள் அப்படியே இதை நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் கட் இட். ஓகே, இது என்ன பண்ணுங்கள், இந்த டீமை நமக்கு தேவையில்லை. இதுக்கு பதில் என்ன பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் ஆஸ் அ கான்ஸ் வேரியபிள், கான்ஸ் டீம். சேம் தான். ஓகேவா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த அரேவை கட் பண்ணதை வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன ஆகுது, டிப்பிக்கலி அதே தானே. ஸோ சிம்பிளி இட்ஸ் ஆல்சோ அன் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி அரேக்குள்ளே வந்து வி ஹேவ் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ சேம் இதே தான் அங்கேயும் பண்ணுது. பட் இது ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது இட்ஸ் கால் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். வேறவர்ஸ் இஃப் இட் ஹேஸ் இன் ஜேசான் டெடிகேட்டட் ஃபைல் இட்ஸ் கால் ஜேசான். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து ஆப்ஜெக்ட் சேவ் பண்ணுற ஒரு வழி தான் அந்த ஜேசான். கேளுங்க. சொல்லுங்கள், டவுட் இருக்கா?
இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக பார்ஸ் ஆகுதா எனக்கு எப்படின்னா ஜேசன்னா ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நோ புரிஞ்சுச்சு. இப்போ இங்கே இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்து இது புரிஞ்சுக்கும். பிகாஸ் இந்த ஃபைல் இது வந்து ஜேசன் நம்ம கெட் பண்ணுறோம் இல்லைங்களா, கெட் பண்ணி நம்ம அது கன்சோல் லாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்குது இது வந்து அரேன்னு சொல்லிட்டு. ஓகே, அதனால வந்து ஆசிட்ஸ் இங்கே வருது பாருங்கள். ஸோ இது வந்து என்ன பண்ணுது டிப்பிக்கலி, இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் வேல்யூ கிடையாது, இது வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் இன் ஜேசன் ஃபார்மேட். ஓகே, ஸோ ஃபார்மேட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அது புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ண நம்ம வந்து we are using வீட் ரைட். ஸோ வீட்டில் நம்ம இது இம்போர்ட் பண்ணும்போது இது வந்து ஜேசன் ஃபைல் சொல்லிட்டு புரிஞ்சுக்குது. இங்கே போனே தெரியும் we are just importing as a JSON file and இதுக்குள்ளே வந்து ஆல்ரெடி அரே இருக்கிறதுனால we are just logging it as it is. ஓகே. Okay, let's do one thing. Sorry for disappointing you guys. Let's not build this Dominus app today. Okay, அதுபோல் என்ன பண்ணலாம்னா let's go more on basic. ஓகே, ஸோ யாரெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பார்க்குறீங்களா, ஐம் ஸோ சாரி டு டிசப்பாயிண்ட் யூ ஆல். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து பேசிக் ஃபவுண்டேஷன் இல்லாமல் நம்ம போன வச்சுக்கோங்களேன், இது வந்து நம்மளுக்கு யாருக்கெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அதனால் நம்ம இன்றைக்கி அந்த டாபிக் போக வேண்டாம். அண்ட் சஜித், நீங்கள் அந்த தமிழில் நீங்கள் மாடிஃபை பண்ணிட்டு நீங்கள் அதை போட்டுருங்க, ஓகேவா, இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி. ரைட், ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த ஜேசான் பற்றி நம்ம வந்து ஒரு டாபிக் வரும். ஓகே, லெட்ஸ் அகைன் சி ஜேசான், வாட் இஸ் ஜேசான் சொல்லிட்டு. ஸோ ஜேசான்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இட்ஸ் பேசிக்லி அ ஃபார்மேட். ஓகே, இட்ஸ் அ ஃபார்மேட் விச் வில் ஹேவ் இட் இன் அ கீ ஆர் வேல்யூ ஃபார்மேட். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட்னா என்ன அர்த்தம், ஆப்ஜெக்ட்னா இதுதான் ஆப்ஜெக்ட், கரெக்டாக. ஆப்ஜெக்டில் என்ன எப்படி இருக்கும், அது இட் வில் ஹேவ் கீ ஆர் இட் வில் ஹேவ் வேல்யூ. ஓகேவா, இட் வில் ஹேவ் நாட் இது இட் வில் ஹேவ் கீ அண்ட் இட் வில் ஹேவ் வேல்யூ, கரெக்டாக. தட்ஸ் வாட் வி கால் அஸ் ஆப்ஜெக்ட். இப்போ ஜேசான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தி வே ஆஃப் we have saved this information in this structure. Okay, so இதுக்குள்ள என்ன கீ வேணால் போட்டுக்கலாம், you can have anything here. ஸோ இப்போ நீங்கள் வந்து நீங்கள் கேட்கலாம் லைக் இது வந்து ஆசிட்டிஸ் நீங்கள் இங்கே போட்டால் கூட ஒர்க் ஆகுதில்ல, டீம் பின்னு வைக்கிற வச்சுக்கோங்களேன், இட்ஸ் ஹேவ் இட் லைக் திஸ். ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட், கரெக்டாக. ஸோ இப்போ இங்கே பண்ணியிருக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து இந்த டேட்டாஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஒரு டெடிகேட்டடான ஒரு ஃபைலுக்குள்ளே போட்டுட்டு, ஓகே, இப்போ நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது என்ன ஆகுது, இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி கெட்டிங் டிடெக்டட் தட் இட் இஸ் அ ஜேசான் ஃபைல். இது வந்து இதுக்குள்ளே வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுட்டு தான் வந்து உங்களுக்கு கன்சோல் லாக் பண்ணும்போதும் கரெக்டாக வந்து அந்த அரே ஃபார்மேட்டில் உங்களுக்கு வருது லைக் திஸ். ஓகே, புரிஞ்சுதா? எஸ் சார். க்ளோஸ் அதர் திங்ஸ். ரியலாக புரிஞ்சுதா? ஓகே, என்ன டவுட்ஸ் இருக்குது சொல்லுங்கள். இட்ஸ் செக்ஷன் 2 ஹேவ்ஸ் டவுட்ஸ். என்ன டவுட்ஸ், என்ன ஃபீல் பண்ணுறீங்க, வாட் ஆர் டவுட்ஸ் யூ ஹேவ் ரைட் நவ்? இந்த ஏபிஐ கான்செப்ட் அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, ஐ ஷுட் நாட் கோ ஆன் டு த டாபிக் நவ். ஓகே, இப்போ வந்து இந்த ஜேசான் வந்து இதில் இருக்க டவுட்ஸ் மட்டும் என்கிட்ட கேளுங்களேன். அன்பு, லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஜேசன் பார்க்கும்போது நம்ம அதை ஆப்ஜெக்ட்டுக்கு மாத்துறதுக்கு வந்து பாஸ் பண்ணோம் இல்லையா, இப்போ இங்க வந்துட்டு டைரக்டா நம்ம இம்போர்ட் பண்ணி அதை கால் லாக் பண்ணும்போதே டைரக்டா ஆப்ஜெக்டா வருது. அது வந்து அதனால அது அதுவே போன வாட்டி என்ன பண்ணீங்க, கம் அகைன், போன வாட்டி என்ன பண்ணீங்க? ஜேசன் மெத்தட், ஜேசன்ல வர வேல்யூவை வந்து ஆப்ஜெக்ட்க்கு வந்து மாத்தணும், பாஸ் மூலமா, ஜேசன் பாஸ் மூலமா மாத்தணும், கன்வெர்ட் பண்ணணும். தட்ஸ் நாட் ஜேசான். ஓகே, தட்ஸ் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கிஃபையாக நம்ம மாற்றணும். தட் இஸ் அதுதான் உங்களுக்கு டவுட்ஸா ரெண்டு பேருக்கும்? யா, இப்போ அது டைரக்டா வந்து மெயின் டாட் ஜேஎஸ்ல வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஜெக்ட்டா வந்துருது இல்லையா, சோ அது எப்படி எடுத்துக்குது? யா, ஓகே, ஐ காட் யுவர் பாயிண்ட். இப்போ நல்லா இங்கே பாருங்களேன், லெட்ஸ் டூ ஒன் திங். நான் என்ன பண்ணுறேன், இந்த டீம் பின்னு இருக்கு இல்லையா, பின்னு வச்சுக்கிறேன். அண்ட் ஐ வில் டூ ஒன் திங். இப்போ என்ன பண்ணுறேன், இது வந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், கரெக்டாக. இப்போ வந்து இது வந்து இதோட டைப் பார்த்தீங்கன்னா, இது டைப் நீங்கள் எப்படி பார்க்கலாம், இட்ஸ் கோ ஹியர் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இது நீங்கள் எக்ஸாக்டாக எப்படி பார்க்கலாம்னா, யூ கேன் சீ லைக் திஸ் டீம் பி அண்ட் இது வந்து டைப்னு போடுறேன், டைப் ஆஃப் சேவ் பண்ணி வச்சுக்கோங்களேன். இட் வில் பி இன் அ ஆப்ஜெக்ட் அண்ட் யா, யூ கேன் சி இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, ஈவன் தோ இட்ஸ் அரேவாக இருந்தால் கூட இட்ஸ் லைக் ஆப்ஜெக்ட். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ இங்கே பார்க்கும்போது இது நீங்கள் வந்து உங்களோட லோக்கல் ஹோஸ்ட்டில் சேவ் பண்ணும்போது, ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் லோக்கல் ஹோஸ்ட் ரைட். இஃப் யூ கோ லோக்கல் ஸ்டோரேஜ், இஃப் யூ கோ டு அப்ளிகேஷன் லோக்கல் ஸ்டோரேஜ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து சேவ் பண்ணும்போது யூ கான்ட் ஏபிள் டு சேவ் திஸ் அரே ஆர் திஸ் ஆப்ஜெக்ட். ஓகே,
ஆஸ் இட் இஸ் ஹியர். பிகாஸ் இங்கே வந்து இந்த கீழே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா யூ கேன் ஒன்லி சேவ் ஸ்ட்ரிங் வேல்யூஸ். கீழேயுமே சரி வேல்யூமே சரி ஸ்ட்ரிங் வேல்யூ சேவ் பண்ணும். கரெக்டாக? அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா we are just converting this array of object into string format. அதான் நம்ம என்ன பண்ணுறோம், we are using some method called json.stringify. இப்போ என்ன பண்ணுறோன்னா we are just forcing our array to be changed to stringify. இந்த அரே வந்து நான் ஸ்ட்ரிங்கை நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் பண்ணுறது வந்து மேனுவல் ப்ராசஸ். கரெக்டாக? ஸோ இதை வந்து TB உள்ளே பாஸ் பண்ணுறேன். அந்த வேல்யூவை, இந்த அரே வேல்யூவை நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணிவிட்டு let me save it in a variable call TB stringed அப்படின்னு போடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ TB நான் வந்து டைப் ஆஃப் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து அதே மாதிரி டைப் ஆஃப் வந்து TB stringனு போடுறேன். ஓகே, இப்போ பாருங்களேன், லெட்ஸ் சேவ் அண்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ கோ அண்ட் see அவுட்புட், இது வந்து ஆன் லைன் 12 யூ வில் see it is as a object because இது வந்து ஒரு அரே வந்து typically object, right? பட் ஆன் லைன் 13 இங்கே பார்த்தீங்கன்னா we have it as a string. ஏன் string அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், we are just converting that array into one string format. இப்போ நீங்கள் அதை டைப் ஆஃப் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஃபார்மேட் இருக்கு இல்லையா, இது வந்து ஜஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் வரும். ஓகே, ஸோ திஸ் ப்ராசஸ் we do it in a manual way. Whereas in JSON file we already have the array file. ஓகே, இங்கே நம்ம வந்து எங்கேயாச்சும் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணுறோமா? இங்கே பண்ணல. ஸோ இட்ஸ் டிப்பிக்கலி இட்ஸ் அன் JavaScript object. ஓகே, அன்லஸ் நான் வந்து இதை ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணால் தான் நான் திருப்பி JSON.pass பண்ணணும். இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணியிருக்கேன். ஓகேவா? திருப்பி நான் வந்து அதை வந்து அரேவாக மாற்ற என்ன பண்ணணும், ஐ ஹேவ் டு ஒன் திங். என்ன பண்ணணும், ஐ ஹேவ் டு கோ ஹியர், ஸ்கால் பண்ணிவிட்டு JSON.pass அண்ட் அதுக்குள்ளே வந்து ஐ ஹேவ் டு பாஸ் தி ஸ்ட்ரிங் விச் இஸ் TB string. கரெக்டாக? இதான் நான் ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணுறேன். இப்போ பண்ணும்போது இட் வில் கம் இன் ஆஸ் அ JavaScript array. ஸோ அகெயின் TB அகெயின் அப்படின்னு போடுறேன். ஓகே, இப்போ லாக் பண்ணி பாருங்களேன். அகெயின் log TB again. ஸோ இப்போ சேவ் பண்ணிங்க அப்படின்னா இட்ஸ் கோ அண்ட் see you output. இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் இட் இஸ் collapsing which means it's an array. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் உங்களால் கொலாப்ஸ் பண்ண முடிஞ்சதா? பண்ண முடியல. பிகாஸ் இது வந்து ஸ்ட்ரிங், இட்ஸ் ஜஸ்ட் ஒன் வேல்யூ. ஓகே, வென் யூ ஆர் கன்வெர்ட்டிங் ஃப்ரம் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் வந்து JSON.pass மூலிமா நான் எப்போ வந்து இது பண்ணுறேனோ அப்போ தான் என்ன பண்ணுவோம், அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது மாதிரி JavaScript அரேவாக மாற்றும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாச்சும் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணுறோமா? இதில் இந்த ப்ராசஸில் பண்ணல. ஸோ இட் வில் ஆட்டோமேட்டிக்லி பி ஆஸ் அன் அரே. புரிஞ்சுதா? யோகராஜ் கேளுங்க, என்ன டவுட்னு கேளுங்க. அகைன் வாட் யூ இது புரிஞ்சு தம்பு. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ team.json வச்சு அதில் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சிருக்கீங்கல்ல, கரெக்ட். இதே இடத்துல நம்ம JS ஃபைலாக வச்சாலும் அது அரே ஆப்ஜெக்டாக தான் இருக்க போகுது. நோ இது வந்து இப்போ JS பார்க்கும்போது இது இன்வாலிட். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் ஐ ஹேவ் இட் லைக் JS நீ சொல்கிற மாதிரி பார்க்கலாம். JSON பதிலாக ஐ வில் ஹேவ் இட் as .js என்டர். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எஸ் காமி தான் எஸ் தந்துருக்கேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக அந்த ஃபார்மேட் மாறிடுச்சா? இது வந்து ஒரு டிப்பிக்கல் ஆப்ஜெக்டாக மாற்றிச்சு பாருங்க. இந்த டபுள் கோட்ஸ் தான் இல்லை. அண்ட் இது வந்து ஒரு பேட் ப்ராக்டிஸ். பிகாஸ் JSல நீங்கள் டேட்டா மாதிரி போடக்கூடாது. இப்படி போட்டிங்கன்னா கூட உங்களால் இங்கே வாங்க முடியாது. இஃப் யூ கோ டு main.js அண்ட் இங்கே நீங்கள் உங்களால் வாங்க முடியாது. ஜஸ்ட் நீங்கள் லாக் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் லாக் டீம் அண்ட் மற்ற எல்லாமே லாக் கமெண்ட் பண்ணிக்கிறேன் இதுக்கு. ஓகே, சேவ் பண்ணி பாருங்களேன். லெட்ஸ் கோ ஹியர், ரிஃப்ரெஷ். இங்கே என்ன வருது, request a module does not provide an export name default அப்படின்னு வருது. ஸோ யூ ஹேவ் டு எக்ஸ்போர்ட் இட் அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, விச் இஸ் நாட் நெசசரி, ரைட்? இதுக்கு இது தேவையில்லை. ஓகே, அதாவது JSON ஃபார்மேட்டில் இருக்கிற எக்ஸ்போர்ட்லாம் யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எஸ் கரெக்ட். இப்போ நீங்கள் இதுவே வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு எக்ஸ்போர்ட் இட் லைக் எக்ஸ்போர்ட் அண்ட் டிஃபால்ட் அண்ட் ஸோ அப்படி போட்டால் தான் உங்களால் வந்து இப்போ வந்து வாங்க முடியும். ஓகே, வாங்க முடியுது. ஓகே, ஸோ எப்பவுமே ஆஸ் அ குட் ப்ராக்டிஸாக நெவர் எவர் ஹாவ் யுவர் டேட்டாஸ் இன் திஸ் ஃபார்மேட். இதுதான் நீங்கள் ப்ராப்பர் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு பிளேஸ் இட் இன் JSON ஃபைல். ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் இதை ஃபைல் எக்ஸ்டென்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ .json. ஓகே, இப்போ ஆல்ரெடி ஏற காமிக்குது இல்லையா? பிகாஸ் நம்ம வந்து இட் இஸ் எக்ஸ்பெக்ட் டி இப்படி தான் இருக்கணும். ஸோ டபுள் கோட்ஸ் இருக்கணும் இந்த கீழே. ஸோ சேவ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா தலைவலி. இப்போ திருப்பி எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஐ ஹேவ் டு do it manually. Okay, let's save it. And இப்பயும் வருதா because of this thing. Yeah, இப்போ போயிடுச்சு.
புரிஞ்சுதா எல்லாருக்கும்? Yes, Anmol. Now clear. ரைட். இப்போ வந்து நம்ம எதாவது மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இஃப் யூ ஹேவ் இன்ஃபர்மேஷன், ஓகே ஐ வில் டூ ஒன் திங். என்ன பண்ணுறேன்னா இந்த செக்ஷன் முடிச்ச உடனே ஐ வில் கிவ் யூ அ டாஸ்க் ஆன் திஸ் திங். ஓகே, ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக அது புரியும் பண்ணும்போது, ஒர்க் பண்ணும்போது. ஓகே ரைட். இப்போது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐ ஹாவ் இட் இன் சம்வேர் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ அதை நான் வாங்கிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நான் டைப் பண்ண முடியாதுல்ல. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், இல்லை வந்து இப்போதைக்கு இது இருக்கட்டுமா? ஓகே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ஜேசனில் என் வேல்யூ இருக்கிறதுனால ஐ கேன் டைரக்ட்லி கெட் இட் ஆஸ் இந்த வேரியபிள் வச்சு நான் வச்சுக்கிறேன். ஸோ சேவ் அண்ட் லெட்ஸ் see it in our console. எனக்கு வாங்க முடியுது. ஓகே, இப்போ நான் டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, எப்படி டிஸ்பிளே பண்ணது பார்க்கலாம் நம்மளுக்கு யூஐயில். ஸோ ஐ ஹாவ் டேட்டா இன் மை ஜேசான் அண்ட் ஜாவாஸ்கிரிப்டில் நான் ப்ரோக்ராமிங்காக நான் வாங்கிட்டு ஐ எம் கோயிங் டு டிஸ்பிளே இட் இன் அவர் டிஸ்பிளே. ஓகே, ஸோ இன் மை யூஐ. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் கோ டு இந்த HTML ஃபைல் ஃபர்ஸ்ட் அண்ட் மாடிஃபை இட். learning JSON. Okay, let me remove this thing. Here is my team அப்படின்னு போடுறேன். ஓகே, அண்ட் இதுக்குள்ளே வந்து I want this to be put inside an unordered list. Why unordered list? பிகாஸ் எனக்கு வந்து ஒரு லிஸ்ட்டாக தான் இருக்க போகுது இல்லையா. ஸோ ஐம் புட்டிங் தி அப்ரோப்ரியேட் ஃபீல்ட் ஃபார் தட் யூஎல் லிஸ்ட்குள்ளே எல்லாம் இருக்க போகுது. ஓகே, ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு ஹாவ் அன் ஐடி. ஓகே, ஸோ ஐடி அண்ட் இது பேர் வந்து ஐம் கோயிங் டு ஹாவ் சம்திங் கால் டீம் டிஸ்பிளே. டீம் லிஸ்ட்னு போடுறேன் இல்லைண்ணா, டீம் லிஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம டிப்பிக்கலி நம்ம டாம் தான். ஸோ லெட்ஸ் காப்பி திஸ் அண்ட் இங்கே போயிட்டு ஐம் கோயிங் டு கெட் இட் யூஸிங் document.query செலக்டர் அண்ட் ஐடினால ஹேஷ் வாங்கிட்டு கான்ஸ் டீம் ஜஸ்ட் இஎல். அண்ட் இதெல்லாம் இப்போ நான் டைப் பண்ணுறதுலாம் புரியுது இல்லை? ஏன் புரியுதுன்னா நீங்கள்லாம் அது ஒர்க் பண்ணி உங்களுக்கு இப்போ மனப்பாடம் ஆயிடுச்சு, அதனால உங்களுக்கு புரியுது. இதே மாதிரி மற்ற விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிடும், டோன்ட் வரி. ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐ நீட் இந்த டீமில் பார்த்தீங்கன்னா விச் இஸ் இன் கன்சோல் லாக் பண்ணி பார்க்கும்போது ஐ ஹாவ் ஆஸ் அன் அரே. ஸோ டு டிஸ்பிளே வாட் ஐ கேன் டூ, ஐ கேன் லூப் இட் ரைட். ஸோ லூப் பண்ணலாமா? ஸோ நான் பண்ணுறேன் ஐ வில் யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர். ஸோ கான்ஸ் அண்ட் டீம் ஆஃப் டீம். ஆல்ரெடி டீம் வச்சுருக்கேனா. ஸோ என்ன பண்ணுறேன் மெம்பர் ஆஃப் டீம். இந்த கமெண்ட் புரியுது எல்லாருக்கும்? ரைட். இப்போது நான் லாக் பண்ணுறேன். என்ன லாக் பண்ணுறேன்? மெம்பரை லாக் பண்ணுறேன். ஸோ மெம்பர் அண்ட் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன், சேவ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 3 times வந்து லூப் ஆகிருக்கும். வி ஹாவ் முத்து அகல்யா, சூர்யா, சிம்ரன். ஓகே, இஃப் ஐ நீட் முத்து அகல்யா அலோன், வாட் ஐ நீட் டு டூ, ஐ ஹாவ் டு யூஸ், இது ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் யூஸ் மெம்பர் டாட் நேம். ஓகே, இப்போ சேவ் பண்ணிங்கன்னா ஐ ஹவ் காட் முத்து அகல்யா, சூர்யா, சிம்ரன். ஐ வாண்ட் திஸ் இன்ஃபர்மேஷன் டு டிஸ்பிளே இன் அவர் யூசர். ஸோ ஐ மீன் யூஐ. ஸோ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு வாட்டியும் இது பண்ணும்போது ஐ வாண்ட் திஸ் டு பி அப்பெண்டட். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் டீம் லிஸ்ட் இஎல் டாட் அண்ட் இன்னர் டெக்ஸ்ட் மேபி ஆர் இன்னர் என்ன பண்ணிக்கலாம். நீங்கள் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகுது இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் டூ ஒன் திங். நம்மளோட டெம்ப்ளேட் இஎல் இருக்கு இல்லையா, இதை நான் கால் பண்ணிவிட்டு டாட் இன்னர் HTML ஓகே ப்ளஸ் ஈக்குவல் விச் மீன்ஸ் அப்பெண்ட். இதுனா அப்பெண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே ஏன்னா ஃபால் லூப்பில் வந்து 3 ரெக்கார்டு இருக்குது, ஒரு வாட்டி அப்பெண்ட் ஆகணும். கரெக்டாக? ஸோ இட்ஸ் அ கரெக்ட் சின்டாக்ஸ். இப்போ வந்து இட் ஷுட் பி மெம்பர் டாட் நேம். ஓகே, கன்சோல் லாக் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன், சேவ் அண்ட் லெட்ஸ் see now output refresh. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து we have print our JSON value into our UI using JavaScript. பட் அகெயின் இது வந்து டீபக் பண்ணி பாருங்களேன் ஸ்ட்ரக்சரு. இட் இஸ் லைக் யூஎல்குள்ளே வந்து அப்படியே ஸ்ட்ரிங்காக போட்டிருக்கோம். ஓகே, பட் வி வாண்ட் இன் அ எல்ஐ ரைட். ஸோ வாட் வி கேன் டூ, இங்கே வந்து நான் வந்து ஐ வில் புட் ஆஸ் அ எல்ஐ. ஓகே, டெம்ப்ளேட்டை நான் போடுறேன். ஸோ எல்ஐ அண்ட் இது வந்து ஐ வில் புட் இட் ஆஸ் அ டைனமிக் வேரியபிள் லைக் திஸ். இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாமா? சேவ் அண்ட் நவ் இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒர்க்கிங். இப்போ வந்து லிஸ்ட்டாக வருது.
இப்போ ஃபார்மேட்டிங் என்ன பண்ணிக்கலாம், we can reduce the formatting. So let's go to UI part. அண்ட் இங்கே UI எல்லாம் தேவையில்லை, கரெக்டாக ரூம் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன், let me have a class. இது வந்து font should be of medium. ஓகே, ஸோ இது மேலே வந்து font bold இருக்கு இல்லையா, அதான் வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறது, நான் ரூம் பண்ணிவிட்டு இதுவும் ரூம் பண்ணிவிட்டு I will put it as a H1. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேங்க. ஸோ கிளாஸ், ஓகே, ஸோ சேவ் அண்ட் here we go. Super. So we have done. Okay. So yeah, இப்போ நான் என்ன பண்ணுறேன், for spacing alone again I am giving some margin of 10 and I don't need this ID of app. ரூம் பண்ணிக்கிறேன் and இந்த boilerplate codeலாம் ரூம் பண்ணிக்கிறேன். So save and here it goes, final output. Okay, cool. So இதில் வந்து நீங்கள் data வேணும் என்ன பண்ணிக்கலாம், you can even have something called list inside non diskலாம் இருக்கு பாருங்க. Let's go with disk, save and இங்கே பார்த்தீங்கன்னா we have something called like this. ஓகே, ஸோ இட் ஜஸ்ட் இமேஜினேஷன், யூ கேன் டூ எனி திங். இப்போ வந்து இப்போ நான் சொன்ன வரைக்கும் எனக்கு புரிஞ்சுதா? இது வந்து ரொம்ப பேசிக். சூர்யா புரிஞ்சுதா? புரிஞ்சுதான். யுவர் ஃபேஸ் ஸ்மால் இஸ் கம்ஃபர்டபுள் வாட்சிங் இட் பிக் கோட் மிஸ். ஓகே, மேபி இங்கே கோட் ஏதாச்சும் மிஸ் ஆகுதா? இல்லை, இங்கே ஃபுல்லாக கோட் தானே இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து நான் பார்க்கலாம்னா கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஐ வாண்ட் டு டிஸ்பிளே சம் மோர் காம்ப்ளெக்ஸ் வேல்யூஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் டூ ஒன் திங். நான் வந்து என்ன பண்ணுறேன், நம்மளோட அப்ளிகேஷன் போகிறேன், சைபர்டியூட் இன்டர்ன்ஷிப். இல்லை என்ன பண்ணலாம், இந்த கிளாஸ் க்ரியேட் பண்ணதான் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கரெக்டாக ஒரு கார்டை க்ரியேட் பண்ணுறதுலாம் தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா, இங்கே போயிட்டு இன்டர்ஸ் HTML போயிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு, ஓகே, ஸோ நான் ஸ்டைல் பண்ணணும் கரெக்டாக. ஸோ வாட் ஐ கேன் டூ, இங்கே வந்து ஐ கேன் ரைட் அவர் CSS கோட். ஸோ கிளாஸ், பட் இங்கே வந்து இங்கே இருக்கிற கோட் வந்து கிரியேட் பண்ணாது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ வி ஹேவ் டு ரைட் CSS கிளாஸ் ஃபார் தட், ரைட்டா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட CSS ஸ்கூலில் போயிட்டு இங்கே போயிட்டு let me add something called list. எல்லா லிஸ்ட்டுக்கும் ஐ வாண்ட் தி யூஸிங் அப்ளை, ஐம் கோயிங் டு ரைட் டேபிள் இன் CSS கோட் ஹியர். ஸோ என்னென்னா எனக்கு வந்து ஒரு பிஜி வந்து ஒயிட்டாக இருக்கணும், ஷேடோவாக இருக்கணும், அண்ட் பேடிங் வந்து ஒரு 10ஆக இருக்கணும், ரவுண்டடாக இருக்கணும். ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து லிஸ்ட் டீம்னு வச்சுக்கிறேன். ஓகே, கன்ஃபியூஷன் வராமதுக்காக மெம்பர் லிஸ்ட் வைக்கலாமா, மெம்பர் லிஸ்ட். இது வந்து கிளாஸ்னால ஐம் ப்ரிஃபிக்ஸிங் வித் டாட். ஸோ இப்போ நான் வந்து இதை நான் டேரெக்டாக வந்து ஐ கேன் ஹேவ் இட் இன் திஸ் JS ஃபைல் லைக் திஸ். ஓகே, சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். யா, இப்போ வந்து நிறைய ஸ்பேஸ் எடுத்துருக்கு இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், வி கேன் பேடிங் நிறையா இருக்குது. ஸோ ஐ கேன் கோ அண்ட் சேஞ்ச் ஹியர். பேடிங் வந்து ஒரு 5 அண்ட் மார்ஜின் அப்ளை பண்ணியிருக்கேன். மார்ஜின் Y ஆஃப் which be of 5 மேபி அகெயின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வி ஹேவ் அண்ட் திங். ஓகே, இதுக்கு லைட்டாக கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ என்ன பண்ணுறேன், ஐ வில் ஹேவ் அ BG ஆஃப் ப்ளூ ஆஃப் 200 மேபி. ஓகே, சூப்பர் நைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வி ஹேவ் கிரியேட்டட் அவர் ஃபர்ஸ்ட் UI யூஸிங் JSON. அண்ட் இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம நிறையா பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு இப்போ டாஸ்க் பார்க்கலாம், ரிவ்யூ பார்க்கலாம். என்னென்னா, ஐ ஹாவ் சம்திங் கால் ஜெண்டர் ஹியர். ஓகே, ஸோ இது வந்து ஐ ஹாவ் இட் லைக் ஃபீமேல். ஓகே, ஸோ இது முன்னாடி இது மாதிரி இடம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, இது மாதிரி இடம் வரும்போது இதுக்கு முன்னாடி வந்து கம்மா கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ கம்மா. ஸோ சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வி ஹாவ் ஒன்லி திஸ் ஃபீல்ட். மற்ற இடத்துல நான் ஃபீல்ட் போடல, ஜெண்டர்னே போடல, சூர்யாவுக்கும் சிம்ரனுக்கும் நான் போடல. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ வாட் வி ஷால் டூ இஸ், இங்கே போயிட்டு ஐஃபின் போட்டு இங்கே நான் திருப்பி இங்கே போடுறேன். என்னென்னா, இட்ஸ் கால் மெம்பர் டாட் ஜெண்டர், ரைட்? ஸோ சேவ் பண்ணுறேன், சேவ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ், we are getting female undefined வருது, because we don't have that value in this JSON file. ஓகே, ஸோ ஏன் ஷோ பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு கீ வேல்யூ எக்ஸிஸ்டாக இல்லைன்னா அதோட டிஃபால்ட் வேல்யூ வந்து அன்டிஃபைன் இருக்கும். ஓகே, ஸோ என்ன ஸ்வேதா ரமேஷ், தூக்கம் வருதா? இல்லை அன்பு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ எனக்கு வந்து இதில் வந்து ஐ வாண்ட் தி சீரியல் நம்பர்ஸ், ஐ வாண்ட் ஐடி, முன்னாடி வந்து ஆஷ் போட்டு இருக்கணும். என்ன பண்ணலாம்?
இந்த கார்டுக்கு இந்த இதுக்குள்ளே ஒரு உள்ளேயாவா? டீமுக்குமே முன்னாடி வந்து ஐ நீட் லைக் திஸ். ஸோ ஆஷ் இது மாதிரி வேணும். ஆஷ் 1 ஆஷ் 2 எப்படி வேணும். வாட் ஐ கேன் டூ. கோட் போங்கல அந்த டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ்ல ஆட் பண்ணலாம். என்ன எப்படி ஆட் பண்ணலாம். ஸோ மெம்பர் டாட் ஐடின்னு போடலாம். எஸ் நைஸ். டாலர் ஸோ இங்கே சிம்பிள் ஆஷ் போட்டுட்டு இங்கே வந்து யூ கேன் புட் இட் லைக் திஸ் மெம்பர் டாட் ஐடி. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து மெம்பர் டாட் போடும்போது இங்கே வந்து வி ஹாவ் தி பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் லைக் ஐடி நேம் ஜெண்டர் சொல்லிட்டு 3 தான் வச்சுருக்கோம். ஸோ வி ஆர் ஈஸிலி கெஸிங் இட். ஸோ இது வந்து நேமு ஜெண்டரு ஐடின்னு சொல்லிட்டு. பட் வாட் சப்போஸ் வி ஹாவ் 100 10 20 30 கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருந்தீங்கன்னா இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட் டு ரிமெம்பர், ரைட்? தட் இஸ் வேர் டைப் ஸ்கிரிப்ட் கம்ஸ். ஸோ டைப் ஸ்கிரிப்டில் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், இப்போ மெம்பர் டாட் ப்ரெஸ் பண்ண உடனேயே சஜஷன் ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதை போய் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். நம்ம இப்போதைக்கு இதுக்கு போக தேவையில்ல. இப்போது மெம்பர் டாட் இங்கே சொன்ன மாதிரி ஐடி இப்போ சேவ் பண்ணிங்க அப்படின்னா எஸ் சூப்பர் கூல். ஓகே, திஸ் இஸ் த பேசிக் ஐடியா. ஸோ இன்னும் கூட நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் டூ சம் திங்கரிங் அண்ட் சி அகெயின் ஒரு விஷயம் நம்ம பண்ணும் போதும் நம்ம வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் அது இட் வில் டேக் ஸோ மச் டைம். அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்னா சின்ன அப்ளிகேஷனில் வந்து அந்த கீ கான்செப்ட்லாம் வி கேன் லேர்ன் இட். ஓகே ரைட். இப்போது இன்னொரு ஆள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஐ ஹாவ் திஸ் ஜேசன் அண்ட் ஜேசனுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா ஐ வில் ஹாவ் ஹாபீஸ். ஓகே, ஸோ ஹாபீஸ் இஸ் அன் அரே. ஸோ என்ன பண்ணுறேன், அரேக்குள்ளே வச்சுக்கிறேன் இது மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் முத்துவாக்கலையாக்கு வந்து முத்துவாக்கை இருக்காங்களா? கல்யாணியா இருக்கீங்களா? ஓகே, என்ன பிடிக்கும் சொல்லுங்கள். drawing ஓகே ஓகே, சும்மா ஒரு 3 இன்னும் ஒன்று சொல்லுங்கள். eating ஓகே சூப்பர். ஸோ இது ஏன் காமிக்க முன்னாடி இது போடல. ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போது இந்த ஹாபீஸை வந்து ஐ வாண்ட் டு டிஸ்பிளே. ஓகே, டிஸ்பிளே ஆஃப்டர் இந்த ஃபீமேலுக்கு கமாக்கு அப்புறமா வந்து எனக்கு வந்து ஒரு கமா செப்பரேஷனில் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? வாட் ஐ கேன் டூ ஆக்சுவலி? எனி ஐடியா? என்ன பண்ணலாம்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு சொல்லிடுறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயின் ஜேஸ்குள்ளே போயிட்டு ஸோ நவ் வி ஹேவ் திஸ் என்டையர் இன்ஃபர்மேஷன், ரைட்? ஸோ நீங்கள் வந்து பிக்கோல் கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்காக. ஸோ இட் வில் லைக் திஸ். ஸோ ஒரு எல்ஐ லிஸ்ட்டுக்குள்ளே யூ ஹேவ் திஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ஜெண்டருக்கு அப்புறமா எனக்கு என்ன வேணும், ஐ வாண்ட் டு கெட் தி மெம்பர் டாட் அண்ட் அதோட பேர் என்ன, இட்ஸ் கால் ஹாபீஸ். நல்லா பார்த்துக்கோங்க, இட்ஸ் அ கீ அண்ட் திஸ் அ வேல்யூ. வேல்யூ கேன் பி ஜாவாஸ்கிரிப்ட் டேட்டா டைப்ஸ். அன்டிஃபைண்டாக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், அப்புறம் பூலினாக இருக்கலாம், அண்ட் ஸோ. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹாபீஸ் டேட்டா டைப் வந்து இட்ஸ் கால் அரேஸ், அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். கரெக்டாக? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் ஜஸ்ட் இங்கே ஒரு ஃபாலோ கூட நீங்கள் போடலாம். பட் அதோட வந்து அப்ராப்ரியேட் வெயிட் பார்த்தீங்கன்னா ஹாபீஸை வந்து இங்கே போட்டுருவேன். சேவ். இங்கே பாருங்கள், ரிஃப்ரெஷ் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இட் வில் கன்வெர்ட் இன்டு அன் கமா செப்பரேட்டட் திங். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங், ட்ராயிங், ஈட்டிங் சொல்லிட்டு இருக்குது. ஸோ எனக்கு இங்கே ஸ்பேஸ் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் அகெயின் ஐ கேன் ஜஸ்ட் ஜாயின் இட் யூஸிங் அ கமா. அண்ட் இப்போ நான் வந்து ஸ்பேஸ் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணி பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா வி ஆர் கெட்டிங் தட் ஸ்பேஸ். ஓகே, ஸோ வி கேன் டூ திஸ் கைண்ட் ஆஃப் லிமிடேஷன்ஸ். ஸோ இது மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி வந்து இப்படி போட்டுக்கிறேன் பிகாஸ் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஓகே, ஸோ இது வந்து இது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக செப்பரேட் ஆகிடுச்சு. ஓகே, இதுதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ வந்து ஒரு ஆள் இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லை இப்படி அசஸ் பண்ண சொல்லிட்டு நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு அரே எப்படி யூஸ் பண்ணணும் அதே தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, என்னன்னா ஐ ஹாவ் ஒரே ஒரு ஐட்டம் ஹாபீஸ் மட்டும் வரணும்னா ஸ்கொயர் பிராக்கெட் உள்ள நம்பர் போட்டு கால் பண்ணுங்க. கரெக்ட், சூப்பர், கரெக்ட். இப்போ வந்து எனக்கு வந்து ஹாபீஸ் ஃபஸ்ட் ஹாபி மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் ரிமூவ் திஸ் ஜாயின். ஓகே, அண்ட் இதில் வந்து எனக்கு ஃபஸ்ட் ஜீரோ நெக்ஸ்ட் மட்டும் வேணும். கரெக்டாக? ஸோ 0 நெக்ஸ்ட் சேவ் அண்ட் ஐ வில் ரிசீவ் ஒன்லி ஸ்லீப்பிங். நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் பண்ணுற எல்லா வேலையுமே இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ரைட்.
அன்பு ஐடி ஆர்டராக இருந்ததுனால 1 to 3ன்னு வந்துச்சு. வாட் ஸ்பௌஸ் ஐடி இல்லைன்னா வாட் சப்போஸ் ஐடி இல்லைன்னா எப்படி சீரியல் நம்பர் வர வைப்பீங்க? ஓகே, சூப்பர், நைஸ் கொஸ்டின். இப்போ வந்து சப்போஸ் ஐடி இல்லைன்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே ஐடி வந்து நீங்கள் வச்சுருக்கணும். சப்போஸ் ஐடி இல்லை சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஒரு வாட்டியுமே யூ கேன் ஏபிள் டு கெட் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி ஃபார் லூப். கரெக்டாக? ஸோ ஒரு ஃபார் லூப்லையுமே எந்த ஐட்ரேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு யூ கேன் கெட் தட் இன்ஃபர்மேஷன். ஸோ இது எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ ஐ திங்க் வி கேன் கெட் லைக் திஸ். ஸோ மெம்பர் அண்ட் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இதில் மெம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த மெம்பரோட டீட்டெயில்ஸ் இருக்கும். இண்டெக்ஸில் வந்து எந்த ஃபார் லீஸ்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு காமிக்கும், தி இண்டெக்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ஐடிக்கு பதிலாக யூ கேன் யூஸ் தட் இண்டெக்ஸ். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இண்டெக்ஸ் சேவ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து யூஐயில் வந்து இட் வில் கம் இட் ஆஸ் ஒன்றுமே வரல. ஓகே, ஸோ இஃப் யூ ரைட் கிளிக் அண்ட் லெட்ஸ் கோ டு இன்ஸ்பயர், சம்திங்ஸ் ராங் அண்ட் ஃபார் இஸ் நாட் ஐட்ரேபிள் வருது. ஓகே, யா, ஓகே, லெட்ஸ் டூ ஒன் திங். ஃபார் ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு போடுறேன். scroll. ஓகே, ஸோ இது ஐட்ரிபிளாக இல்லாதனால, ஃபார் ஓப்பன் ஐட்ரிபிள் இல்லாதனால உங்களுக்கு அது வரல. பட் அதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் டூ லைக் திஸ். ஸோ இதே வந்து இந்த டீமுக்குள்ள ஆல்ரெடி வந்து இது இருக்கும் இல்லையா, ஸோ இந்த டீம் வந்து ஜேசன் டேட்டா தானே, யூ கேன் கெட் இட் லைக் டாட் என்ட்ரிஸ். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதே தான் என்ட்ரிஸ். ஸோ இந்த என்ட்ரிஸ் என்ன பண்ணோன்னா இது வந்து ஐட்ரிபிள் ஆகும். ஐட்ரிபிள் ஆகும்போது தான் இந்த இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சமயத்தில் அவைலபிளாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் சேவ் இட் அண்ட் ஒர்க் தான் பார்க்கலாம் இந்த வாட்டி. லெட்ஸ் கோ ஹியர், அவுட்புட். இதெல்லாம் தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுவும் தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாமா? க்ளோஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதெல்லாம் இருக்கட்டும். ரிஃப்ரெஷ். அகெயின் we have an error call reading 0. ஸோ cannot read properties of undefined reading 0. ஸோ லைன் 7ல் இருக்குது. லைன் 7ல் இங்கே தான் எரர். ஓகே, ஸோ மேபி பிகாஸ் சீரியஸாக தப்பாக இருக்கான்னு பார்க்கலாம். வந்து நமக்கு ஃபார் இன் யூஸ் பண்ண முடியாதா? ஃபார் இன் யூஸ் பண்ணலாம். ஃபார் இன் ஃபார் ஈச் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ப்ரிஃபரன்ஸ் தான். பட் ஃபார் ஆஃபில் வந்து இது எப்படி பண்ணுறது தானே அவர் கேட்டிருக்காரு. we can do anything. ஃபார் ஆஃப் வந்து வேல்யூஸ் தான ஐட்ரேட் பண்ணும். கரெக்ட் ஐட்ரேட் பண்ணாது இல்லையா? கரெக்ட், அதனால தான் வந்து இது மாதிரி இருக்குது. ப்ராப்பர்ட்டின்றதோட இது வந்து ரெலவெண்ட்டான இது கிடையாது. பட் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார் ஈச்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தர் சொல்லியிருந்தா இல்லையா, யார் சொல்லியிருந்தார், குரூட். ஸோ ஃபார் ஈச்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி இதுக்கு பதிலாக வந்து யூ கேன் ரிமூவ் திஸ் கோட். எப்படி பண்ணலாமா? எப்படி? அந்த ப்ராக்கெட்டுக்குள்ள டீம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள மெம்பர்ங்கிறது போட்டால் அரே வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. டீம் சாரி கம் அகைன். அந்த வேல்யூவில் வந்துட்டு டீம் ஸ்கொயர் ப்ராக்கெட் அதுக்குள்ள மெம்பர்ங்கிறத போட்டால் அது வந்துட்டு அரே அந்த இண்டெக்ஸை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணாதான். இதை இண்டெக்ஸே ஓகே, அது இதுவா? ஓகே, இப்போ வந்து அதுவும் பண்ணலாம் ஆக்சுவலி. அது வந்து என்ன சொல்கிறது, சுற்றி முக்கத்தோட வழி இது. ஓகே, பட் அதுக்கு பதிலாக வந்து சிம்பிளாக நம்ம ஃபார் ஈச் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதே மாதிரி டீம் டாட் ஃபார் ஈச். ஓகே, ஸோ ஃபார் ஈச் அண்ட் இது நேம் வந்து மெம்பர் அப்படின்னு தந்துக்கிறேன். அதே மாதிரி இப்போ இங்கே வந்து we can able to have the iterable. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், I can have like this index. ஓகே, அண்ட் மற்ற கோடெலாம் சேம் தான். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இங்கே வந்து மெம்பரை வந்து வாங்கிட்டோமா, இண்டெக்ஸ் வந்து அதிகமாக வாங்கியாச்சு. இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன் அப்படின்னா it should work as it is, I guess. செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ ஹியர், ரிஃப்ரெஷ் அண்ட் இங்கே வந்து ஒர்க் ஆகுது. ஆனால் என்ன எரர் காமிக்குது, cannot read property of undefined. பிகாஸ் ஏன் இந்த இது எரர் காமிக்க சொல்லுங்கள். ஆக்சுவலி போன கூட ஒர்க் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா. இப்போ இந்த கூட ஒர்க் ஆச்சு நம்மளுக்கு. இதை நான் கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், சேவ் இட், ரிஃப்ரெஷ். ஓகே, cannot read property of undefined on line 7. ஸோ ஆக்சுவலி இதில் வந்து ஃபார் சம் ரீசன் ஓகே இதை விட்டுடலாம். இட்ஸ் நாட் கன்ஃபியூஸ் டூ மச். அன்பு நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம்ல 0ன்னு சொல்லிட்டு, அது நெக்ஸ்ட் இதுல இல்லல்ல, அதுதான் அதான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
எல்லாமே அவுட் வந்தது. பட் செகண்டு தேர்டில் ஏன் வரலன்னா அங்கே வந்து இந்த ஹாபீஸ் கிடையாது. ஓகே, அதனால தான் வந்து 0 வருது. ஸோ இப்போ அதுவே நான் அந்த வேல்யூ வந்து நான் இங்கே போட்டு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் ஹேவ் லைக் இதே வேல்யூ வந்து இங்கே போட்டு வச்சுக்கோங்களேன். ஹாபீஸ் அண்ட் ஹாபீஸ். இப்போ சேவ் பண்ணேன்னா இப்போ வந்து டோட்டலாக எனக்கு வந்து ஐ காட் 0, 1 and 2. ஏன் 0 வருதுன்னா இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 இல்லையா, அதனால். ஸோ அது நம்ம இது பண்ணுறது நம்ம என்ன பண்ணலாம், we can just increment it like this. So save 1, 2, 3. Okay, so yeah, இப்போ யாரை கேள்வி கேட்டிங்க இல்லையா. ஸோ there are multiple ways to achieve the same thing. ஓகே, இப்போ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அச்சீவ் பண்ண முடியல, நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அதுக்கான அதர் வேஸ் ஈஸியாக இருக்குன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஆஃப்டர் ஆல் தட்ஸ் வாட் ப்ரோக்ராமிங் இட். ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம இதை வச்சுட்டு மற்ற விஷயங்களில் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து இன்னும் ஒரு டாஸ்க் பார்க்கலாம். ஓகே, ஐ வாண்ட் டு மேக் ஷுர் தட் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக் வெரி வெரி கிளியர். ஏன்னா இந்த ஜேசன் நம்பி தான் மற்ற எல்லா விஷயங்களுமே இருக்குது. அதனால தான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து சிம்ரனுக்கு ஐ வில் ஹாவ் அ ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ பேரண்ட் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, இது வந்து அரே கிடையாது, நம்ம முன்னாடி கிரியேட் பண்ணல அரே, அது மாதிரி அரே கிடையாது. இது வந்து இட்ஸ் கால்ட் ஆப்ஜெக்ட். ஸோ பேரண்ட் ஃபாதர் இல்லை டேட் வைக்கலாமா, டேட். சுப்புன்னு வைக்கலாம். ஓகே, சுப்பு பொண்ணு பேர் மாதிரி இருக்கோ, ராமன் வைப்போம். ஓகே, அண்ட் மாம் ஜான்சி வைப்போம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ராமன் அண்ட் வி ஹேவ் ஜான்சி. ஓகே, இப்போ என்னன்னா சிம்ரனோட டேடு மாமும் நான் வாங்கணும். எப்படி வாங்குறது, ஆல்ரெடி நீங்கள் பார்த்தது தான். ஓகே, வாட் யூ கேன் டூ இஸ் ஜஸ்ட் யூ கேன் கோ டு யுவர் கோட் அண்ட் நீங்கள் வந்து அதே மாதிரி கமா வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அகெயின் ஐம் பை கமா, இங்கே வந்து ஃபாதர் மாம் டேட் இப்படி வாங்கிட்டு இங்கே என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஐம் யூஸிங் தி temple literals and calling member dot parent, and parent குள்ள என்ன இருக்கு, we have parent குள்ள தான் we have dad, right? So dot dad. So சேவ் பண்ணீங்கன்னா and again we have a error because we can read properties of undefined dad because மற்ற இதெல்லாம் வந்து dad இல்லைங்களா. ஸோ அதனால அந்த error. ஸோ இது நம்ம bypass பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், what we can do is we can use something called conditional break. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பேரண்ட் ஃபீல்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஓகே இங்கே பாருங்கள் மெம்பரில் இந்த பேரண்ட் ஃபீல்ட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து மெம்பர் டாட் பேரண்ட் டாட் டேட் வேணும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு எதுவுமே வேண்டாம், சிம்பிள் ஸ்ட்ரிங் தான் வேணும் எனக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் ரிஃப்ரெஷ் இட். ஓகே தான் பார்க்கலாம் அண்ட் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ எங்கெல்லாம் பேர் இருக்கோ அங்கே மாதிரி ராமன் வேணும், மற்ற இடத்துல வந்து டேட் இருக்கும். ஸோ டேட் ஃபீல்டு ஃபுல்லாக வேணால் என்ன பண்ணிக்கலாம், வி கேன் சேஞ்ச் அவர் லாஜிக் அக்கார்டிங்லி. ஸோ நம்ம கோடுக்குள்ளே போயிட்டு இங்கே வந்து இந்த டேட் நான் உள்ளே போட்டுடுறேன் லைக் திஸ். ஓகே, ஸோ இட் வில் பி லைக் திஸ், ரைட்? லைக் திஸ். ஸோ சேவ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட் இருக்கிறதுக்கு மட்டும் டேட் வரும், மற்ற எதுக்கு எதுவுமே அது வராது. ஓகே, ஸோ இந்த பேக்கு இருக்குது, இந்த பேக் எதுக்கு இருக்குன்னா இங்கே இருக்குது, நீங்கள் அதுவும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பேக் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். டோட்டலி உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகே, ஐ திங்க் யூ காட் தி என்டையர் ஐடியா. ஸோ அதை நான் கட் பண்ணிவிட்டு ஐ டூ ஒன் திங், அதே மாதிரி ஐ வில் புட் இட் ஹியர். ஓகே, லெட்ஸ் சேவ் இட். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்கும் வரல அண்ட் கம்மா வரணும் இல்லையா. ஸோ கம்மா நம்ம பண்ணிக்கலாம், கம்மாவுக்கு போட்டு கூட இங்கே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுதா, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இப்போ நான் வந்து எந்த ஜேசான் தந்தால் கூட நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணிடுவீங்க யூஐயில். ஆமாம், ரைட்? யா, நம்ம போன ப்ராஜெக்ட் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, இப்போ அந்த ஃபார்ம் அதில் இருக்க டேட்டாஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு தனி ஜேஎஸ்ஆன்ல அப்லோட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம கோடிங் போட்டுட்டோம்னா ஜேஎஸ்ல ஜஸ்ட் பாஸ் பண்ணாமையே வாங்கிக்கலாமா? நம்ம வந்து ரைட் பண்ணணும் ஆக்சுவலி, பட் அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர் கிடையாது. பிகாஸ் நம்ம டிப்பிக்கலி ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கோம்னா, நம்ம ஃபார்மில் இன்புட் நம்ம வாங்குகிறோம் இல்லைங்களா, டைப் பண்ணி நம்ம புஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, புஷ் பண்ணும்போது
பேக் எண்டில் அதை ரிசீவ் பண்ணி அது ஒரு இடத்த சேவ் பண்ணுவோம். அந்த சேவ் பண்ணுற இடம் தான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் டேட்டா பேஸ். ஓகே, லேட்டர் என்ன பண்ணோன்னா திருப்பியும் அந்த பேக் எண்ட் வந்து அந்த டேட்டா பேஸில் வேல்யூ எடுத்துன்னு வந்து உங்களுக்கு வந்து ஏபிஐ ஃபார்மில் உங்களுக்கு வந்து யூஐயில் தரும். ஓகே, நம்ம வந்து டெம்பரரியாக ஃபார் டிஸ்பிளேயிங் ரெக்கார்ட்ஸ் நம்ம ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம். பட் டிப்பிக்கலி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதே மாதிரி தான். இப்போ நம்ம இந்த பேக் எண்ட் நம்ம கிரியேட் பண்ணல. ஓகே, ஏபிஐ நம்ம கிரியேட் பண்ணாதனால we are using the other repositories like this. ஓகே, let's do one thing. ஓகே, இப்போ நம்ம வந்து ஏபிஐ வச்சு பார்க்கலாமா? இப்போ சோஃபா நம்ம வந்து ஜேசன் வச்சு பார்த்தோம் இல்லையா? இப்போது ஏபிஐ எப்படி யூஸ் பண்ணது பார்க்கலாம். ஓகே, ஸோ இட்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐ ஹாவ் சம்திங் கால் டெவ் ஃப்ரீ. இதில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இட்ஸ் கோ டு ஆப் ஐடியாஸ் அண்ட் இதில் ஸ்கால் பண்ணி வச்சுக்கோங்களேன். வி ஹாவ் நான் நேற்று அப்டேட் பண்ணேன். ஓகே, இது வந்து டாக் ஜோக்ஸ் தான் வரும் அண்ட் ஜோக்ஸ்லாம் வந்து இதில் வரும். அண்ட் ட்ரிவியானா லைக் இட் வில் ஹாவ் சம் கொஸ்டின்ஸ் அண்ட் ரெஸ்ட் கண்ட்ரிஸ். ஓகே, ரெஸ்ட் கண்ட்ரிஸ்னால் உங்களுக்கு வந்து எந்த கண்ட்ரியில் நீங்கள் போகிறீங்க அந்த கண்ட்ரியோட ஸ்டாக் எல்லாமே இன்ஃபர்மேஷன் வரும். ஓகேவா? ஸோ ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் கோ வித் சம்திங்ஸ் டூ ஈஸி. ஓகே, லெட்ஸ் கோ வித் திஸ். ஓகே, ஸோ கெட் மை ஐபி. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வி கோயிங் டு கால் அன் எக்ஸ்டர்னல் ஏபிஐ கால் திஸ் யூஆர்எல். ஓகே, ஸோ வாங்கிட்டு வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்மளோட யூஐயில் ஷோ பண்ண போகிறோம். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் ஜஸ்ட் அபேண்டன் திஸ் ப்ராஜெக்ட், கம்ப்ளீட் ப்ராஜெக்ட். ஓகே, பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் திஸ். எல்லாருக்கும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் லெட் மீ க்ளோஸ் திஸ் என்டையர் ப்ராஜெக்ட். And let me open my terminal. In JSON we can't able to create functions, right? Yes, correct, good point. இப்போ root x actually என்னன்னா இப்போ நீங்கள் வந்து while we are having இப்போ நீங்கள் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேனே. ஓகே, இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் வந்து when you are having an array of functions, இப்போ array of functions கூட நீங்கள் வைக்க முடியாது இல்லையா? அதில் கூட வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணிங்கன்னா அதில் தான் நீங்கள் வந்து you can have methods which is called functions. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வைக்கும் போது யூ ஷுட் நாட் ஹாவ் ஃபங்க்ஷன்ஸ் இன்சைட் தட் திங். ஓகே, இப்போ நீங்கள் ஜேசான்னா இட் வில் ஹாவ் ஒன்லி அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வராது. ஓகே, லெட் மீ ஓப்பன் எ நியூ ப்ராஜெக்ட் அகெயின். இல்லை ஒன்று பண்ணுறேன், நான் இந்த ப்ராஜெக்ட் அப்படியே ரிவர்ட் பண்ணிக்கிறேன்வா. யா, ஐ வில் டூ ஒன் திங். ஸோ லெட் மீ கோ டு திஸ் ப்ராஜெக்ட் அகெயின். use this template and இது வந்து இந்த ஆப் பேர் என்னது? கெட் மை ஐபி. ஐபி வாங்க தான் என்னோட கோல். ஓகே, ஸோ கெட் மை ஐபி வெப் ஆப். கெட் மை ஐபி using API. Okay, let's create it as a public app, create a repository, and let me get it to terminal. So with terminal, so create ISJ. Let's go code, copy the URL, clone it. Okay, let me remove this dominoes because I think this தேவையில்லை. ஓகே, அதை கிளியர் பண்ணுறதுக்காக நான் போய் டெலிட் பண்ணிடுறேன். let me remove that. Okay, what we can do is let's clone it. Click clone and copy the URL which we copied. I mean paste the URL and let's give enter. Okay, so இப்போ நம்ம இது வந்து இதில் ஓப்பன் பண்ணலாம் கோடில். Okay, now we have our entire structure and இதில் வந்து நான் பண்ணுறேன்னா first of all let me go to index.html and இது வந்து அது get API, get my API அப்படின்னு வச்சுட்டு மற்றதெல்லாம் கீழே ஆசிட்டிஸ் இருக்கட்டும். இது கூட என்ன பண்ணுறேன்னா ஐ எம் கோயிங் டு ரீநேம். ஸோ ஐடி தேவையில் எனக்கு என்ன பண்ணுறேன், லெட் மீ ஹாவ் a BG of blue, maybe blue of 500 ticks of white. ஓகே, அண்ட் இதுக்குள்ளே வந்து ஐ எம் கோயிங் ஹாவ் a division and ப்ரிவியூ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ப்ரிவியூ பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும் இல்லையா? ஸோ கிளாஸ் ஆஃப் let's run the terminal like npm run dev.
npm இன்ஸ்டால் பண்ணணும். npm install npm run dev. ஓகே, ஸோ இப்போ தேவையில்ல க்ளோஸ் பண்ணிக்கலாமா? இதெல்லாம் தேவையில்லை, தேவையில்லை. இது இருக்கட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஐ. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் என்னோடய யூஐ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுக்குள்ளே வந்து ஐ நீட் திஸ் வேல்யூ. ஸோ மை ஐபி அட்ரஸ் வந்து எனக்கு இங்கே வேல்யூ இருக்கணும். ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது யூஐ? ஸோ ஐ வாண்ட் திஸ் டு பி ஹேவிங் ஃபுல் ஹைட். ஸோ h screen. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஐ நீட் இன் மோர் குயிக்காக இது பண்ணிடுறேன். சாம் போல்ட். அண்ட் இது வந்து ஐ வாண்ட் இட் இஸ் லைக் பேடிங் ஆஃப் 10 ரவுண்டடாக இருக்கணும். பிஜி வந்து ஒரு ப்ளூ ஆஃப் கொஞ்சம் டார்க்காக இருக்கணும், 600 இருக்கணும். ஸோ சேஃப். ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்குது இல்லையா? ஓகே ஃபைன். இப்போ வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஐ வாண்ட் இட் ஆஸ் இட் இஸ் லைக் மேக்ஸிமம் வித் ஆஃப் எக்ஸல் மேக்ஸ் ஆட்டோ. ஓகே, அண்ட் இது கொஞ்சம் ஒயிட்டாக வேணால் வச்சுக்கலாமா? மேபி ஒயிட் டெக்ஸ்ட் ப்ளூ ஆஃப் 700 மேபி. இப்போ பார்த்து பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து ஐபி சும்மா இருக்கணும். ஓகே, ஸோ இது மேலே கூட நான் போட்டுக்கிறேன். h4 வந்து மை ஐபி அட்ரஸ் இஸ் அப்படின்னு போட்டுட்டு, ஸோ இது வந்து கிளைட்டாக கொஞ்சம் ஃபாண்ட் வந்து செமி போல்டாக டெக்ஸ்ட் வந்து எக்ஸலில் வச்சுக்கிறேன். அண்ட் இங்கே வந்து ஐபி அட்ரஸ் வேணும். ஸோ ஸ்பேன் டேக்கில் வந்து இந்த டெக்ஸ்ட் மை ஐபி அட்ரஸ் வந்து இங்கே வேணும். ஸோ என்ன ஃபார்மேட் இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, இது வந்து அந்த ஐபி கிடையாது, பட் ஸ்டில் இந்த ஃபார்மேட் எனக்கு வேணும். நான் யூஐ ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணிடுறேன். ஓகே, லெட்ஸ் ரிஃப்ரெஷ் இட். அண்ட் ஐபி அட்ரஸ் ரொம்ப பெருசாக வேணும் இல்லையா? ஸோ வாட் ஐ கேன் டூ, ஐ கேன் ஈவன் ஆட் அ ஸ்டைலிங் ஃபார் தட். Text to Excel or 3 Excel and leading tracking widest. So கொஞ்சம் நல்லா பேசாகும். ஓகே, லெட்ஸ் ரிஃப்ரெஷ். அண்ட் இன்னும் கொஞ்சம் அப்பயும் பேசாகல, இன்னும் பேசாக்குவோமா? இட்ஸ் ஹேவ் லைக் 6 மேக்ஸிமம் ஆக்குறேன். 6. ஓகே, நான் பரவாயில்ல, சூப்பருங்க. இது வந்து பிளாக் ஆகிக்கலாம் வேணா, பிகாஸ் ஆல்ரெடி ப்ளூ இருக்கிறதுனால அது கொஞ்சம் மாறி இருக்குது. டெக்ஸ்ட் வந்து பிளாக்காக வேணும் எனக்கு. ஓகே ஓகே நைஸ். இது கொஞ்சம் போல்ட் ஆகிக்கலாமா? இது வந்து ஷுட் பி ஃபாண்ட் பிளாக். அண்ட் இது வந்து லைட்டாக கொஞ்சம் மார்ஜின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மார்ஜின் வந்து ஒரு 10 வச்சுக்கிறேன். ஸோ சேவ். அண்ட் ஸோ யூ ஷுட் பி இங்கே மார்ஜின் இருக்கக்கூடாது. இதுக்கு மேலே வந்து யூ ஷுட் பி having some padding of 20 maybe. நிறைய கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, சூப்பர் கூல். ஸோ இஃப் யூ வாண்ட்னா நீ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருக்க முடியும். ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், இப்போ நம்மளோட ஆக்சுவல் ஒர்க் போவோம். என்னென்னா, எனக்கு ஒரு டைம் பேஜுக்குள்ளே வரும்போதும் ஐ வாண்ட் சர்டன் திங்ஸ் டு அப்பியர். திங்க் இன் அ லாஜிக்கல் வே. வாட் ஐ வாண்ட் டு டூ, ஒரு டைம் லாக் பண்ணும் போதும், ஐ மீன் ஒரு டைம் நான் ரிஃப்ரெஷ் பண்ணும் போதும், ஒரு டைம் நான் பேஜுக்குள்ளே வரும்போதும் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ ஹவ் டு கால் அண்ட் API கால் this thing. இந்த ipv4.icanhasip.com இருக்கு இல்லையா, இது நான் கால் பண்ணணும். ஸோ கால் பண்ணும்போது இட் வில் கிவ் மீ சம் டேட்டா. திஸ் இஸ் மை ஐபி. அந்த ஐபியை நான் கெட் பண்ணிவிட்டு ஐ ஹவ் டு ஷோ இட் மை யூஐ. தட்ஸ் மை டாஸ்க். ஓகே, என்னோடய டாஸ்க் புரிஞ்சுதா? நான் என்னோட அச்சீவ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஐ நீட் டு கால் திஸ். ரைட். ஸோ இப்போ தான் இங்கே தான் முக்கியமான டாபிக் வருது. இட்ஸ் கால் ஹவு டு ஃபிட்ச் அண்ட் API. ஒரு API வந்து நான் எப்படி கால் பண்ணுறது ஜாவாஸ்கிரிப்டில் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபார் தட் ஐம் கோயிங் டு ரைட் அ ஜாவாஸ்கிரிப்ட் கோட். ஸோ லெட் மீ ஓப்பன் மை main.js ஃபைல். ஓகே, ஸோ இதில் வந்து டிப்பிக்கலி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எவ்வளோ பேர் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் முன்னாடி யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. நான் யூஸ் பண்ண பீரியட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஸ்புக் வந்து ரிஃப்ரெஷ் ஆகும். நான் whenever I am in a web page, so for example if you go to any web page call ஏதாச்சும் விக்கிபீடியா போச்சு போங்களேன், விக்கிபீடியா இந்தியான்னு போடுங்களேன். லெட்ஸ் கோ ஹியர். அண்ட் இங்கே போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேஜ் கிளிக் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், தி என்டையர் பேஜ் இப்போ வந்து கிளிக் பண்ணுங்கள்.
ஓகே இங்கே வந்து ஆக்சுவலி சூப்பர். ஸோ இது வந்து கொண்டு வந்துட்டாங்க போல இருக்குது. பட் டிப்பிக்கல் நான் யூஸ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடிலாம் பார்க்கும்போது எல்லாமே ரிஃப்ரெஷ் ஆகும். ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்போது ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் கோ டு சம் அதர் வெப் பேஜ். ஓகே லெட்ஸ் கோ டு திஸ் திங். டாமினோஸ் இருக்கு இல்லையா, அதுவே போய்க்கலாம். இப்போ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், ஒரு பேஜ் அது மாதிரி ரிஃப்ரெஷ் ஆகுது பாருங்கள். இப்போ நான் கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன், இட்ஸ் அகேன் ரிஃப்ரெஷிங், ரைட்? இட்ஸ் கால்ட் மல்டி பேஜ். ஓகே பட் இப்போ என்ன ஆச்சுன்னா லேட்டர் வந்து டெக்னாலஜி வளர வளர பீப்புள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஆக்கணும். கிளிக் பண்ணும்போது டேட்டா லோட் ஆகிற மாதிரிலாம் நமக்கு தெரியக்கூடாது. ஸ்பீட் ஆக்கணுக்காக they want to make this kind of experience more smooth. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா they have introduced some technology called XHR, so which is short form for XML HTTP request. ஓகே ஸோ இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் யூஸ் பண்ண ஒரு மெத்தட். ஸோ ஒரு வெப்பேஜ் நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட்டா வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சைடில் வந்து அந்த ரிக்வஸ்ட்டை வாங்கி உங்களுக்கு தந்துடும். ஓகே ஸோ டூ டெக்னிக்கலாக இருந்ததுன்னா நோ வரிஸ், நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ வாட் வி ஷால் டூ இஸ் லெட் மீ கோ டு அவர் கோட் அண்ட் இங்கே வந்து நம்ம லாஜிக் எழுதிடுவோம். ஃபார்முலா என்னது, கெட் தி ஐபி அட்ரஸ் ஃப்ரம் திஸ் யூஆர்எல். யூஆர்எல் பேர் என்னது, இந்த யூஆர்எல். ஓகே let's copy this and paste it here. ஸோ ஒரு வாட்டியும் பேஜ் லோட் ஆகும்போது என்ன ஆகணும், எனக்கு ஐ வாண்ட் டு கால் அ ஏபிஐ ரிக்வெஸ்ட். ஓகே அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாலேஜ் சொன்ன மாதிரி we have something called XML HTTP request. ஓகே இங்கே பார்த்து தெரியும் HTTP request. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆக்சுவலி பேசிக்லி. ஓகே ஸோ இந்த ஆப்ஜெக்டாக நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணணும், ஒரு கன்ஸ்ட்ரக்டராக யூ ஹேவ் டு கால் இட் லைக் திஸ் நியூ HTTP request. And for example let me say it in a variable call. என்ன வச்சுக்கலாம், XHRனு வச்சுக்கலாமா, எனிதிங் உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கலாம். ஓகே ஸோ இது நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரிங்க. இது கால் பண்ணும்போது என்னன்னா ஒரு ரிக்வஸ்ட் நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் சென்ட் பண்ணுறீங்கன்னா யூ ஹேவ் டு கால் திஸ். இது வந்து ஒரு பழைய வே தான், பட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிகினிங்லாம் கற்றுக்கலாம். ஓகே ஸோ இது கால் பண்ணும்போது இஃப் யூ கோ அண்ட் லுக் அட் தி டாக்குமெண்டேஷன்ஸ், ஸோ திஸ் ஹவு இட் வில் ஒர்க். கால் பண்ணி பாருங்களேன். ஓகே இது வந்து நிறைய ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, ஏதாவது சிம்பிளாக இருக்குன்னு பார்க்கலாம். இருங்க லெட்ஸ் ஸ்க்ரால் ஹியர். ஓகே W3 ஸ்கூல்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே ஸோ இங்கே பார்த்தா தெரியும் தி XML HTTP request object can be used to request data from a web server. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to request some data from a different web server, right? ஸோ அதான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ஓகே ஸோ இது நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி வச்சுக்கோங்க, அதோட யூசேஜ்லாம் இங்கே இருக்கும். லெட்ஸ் கோ அண்ட் என்டர் நேம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது வேல்யூ என்டர் பண்ணும்போது இந்த ஏ வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக் எண்டில் போயிட்டு உங்களுக்கு வந்து இதுக்கான சஜஷன்ஸ் காமிக்குது. ஓகே இதுதான் பாப்புலரான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே ஸோ இதில் நம்ம பார்க்கலாம், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வி ஹேவ் இன்டிலைஸ் ஆப்ஜெக்ட் லைக் திஸ். பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் மெனி ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ஆன் ரெடி ஸ்டேட் சேஞ்ச். ஸோ இது வந்து ரெடி, இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் வந்து யூ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ் டு டூ லாஜிக், ஜாவாஸ்கிரிப்ட் லாஜிக். ஓகே ஸோ என்ன பண்ணுறேன், லெட்ஸ் கோ ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா லைன் பை லைனே தந்திருக்காங்க. தி ஆன் ரெடி ஸ்டேட் சேஞ்ச் ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபைஸ் a function to be executed every time the status of object changes. ஸோ ஒரு வாட்டியுமே இந்த ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா சேஞ்ச் ஆகும் போதும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் பண்ணும். ஓகேவா ஸோ வென் ரெடி ஸ்டேட் ஸ்டேட்டஸ் 4 and status property is 200 response is ready. ஸோ இந்த ரெடி ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா we have many state, இந்த 0 1 சொல்லிட்டு அதை வச்சுருப்பாங்க. ஓகேவா ஸோ 4 இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டேட்டஸ், இதுக்குள்ளேயே இந்த ஸ்டேட்டஸ் இருக்கும். ஓகேவா இந்த ஆன் ரெடி ஸ்டேட்குள்ளே தான் இந்த டிஸ் இருக்கும். ஓகே யூ ஹேவ் டு பி மேக்கிங் ஷுர் இதுக்குள்ளே தான் வந்து டிஸ் அவைலபிளாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து ரெடி ஸ்டேட்டும் ஸ்டேட்டஸும் இந்த 200 4 வந்துச்சு அப்படின்னா ரெஸ்பான்ஸ் வந்து ரெடின்னு அர்த்தம். ஓகே ஸோ பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் அந்த ரெஸ்பான்ஸ் டேட்டா என்ன வருதோ அது நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அந்த ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே செக் பண்ணி பார்க்கலாமா, லெட்ஸ் டூ ஒன் திங். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் வந்து இதை கால் பண்ணணும். ஸ்டெப் 1 முடிச்சாச்சு. ஸோ XHR அதை கால் பண்ணிவிட்டு டாட் ஆன் ரெடி ஸ்டேட் சேஞ்ச். ஓகே போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து நான் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் போடுறோம் நான் ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஓகே இவங்க டிப்பிக்கலாக ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணலாம், நம்ம ஃபங்க்ஷனை வச்சுக்கலாமா, லெட்ஸ் ஹேவ் இட் ஃபங்க்ஷன். ஓகே இதுக்குள்ளே வந்து லெட்ஸ் ஹேவ் அ லாக். ஓகே ஸோ டிஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஒரு வாட்டியும் இந்த ஸ்டேட் ரெடி ஆன உடனே இட் வில் கிவ் யூ
டி டேட்டாஸ் இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ஓகே, நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் அண்ட் யுவர் லாகில் பார்க்கலாம். லெட்ஸ் ரிஃப்ரெஷ். லெட்ஸ் கோ அண்ட் கிளிக் ஆன் இன்ஸ்பெக்ட் கன்சோல் அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து இந்த இன்ட்லேஸ் பண்ணியிருக்கோம், பட் வி டிடன்ட் சென்ட் இட், ரைட்? நம்ம சென்ட் பண்ணோம் கரெக்டாக. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வி ஹேவ் கிரியேட்டட் an ஆப்ஜெக்ட், பட் நம்ம சென்ட் பண்ணோம் எங்கேயாச்சும். ஸோ என்ன பண்ணுறேன், xhr.send அப்படின்னு யூஸ் பண்ணி சென்ட் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், if you go to output, now we have something called fail to execute send on and so on. So the state must be opened அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே ஃபைன். ஸோ என்ன பண்ணியிருக்கு, the object state must be opened அப்படின்னு போட்டிருக்கு. So let's go here and file. Okay, maybe let's change it to let, maybe save. Check பண்ணி பார்க்கலாம். again we have the same error தான். Okay, let's copy this and have it in our Google search. இதில் வந்து XML HTTP request basic example அங்கே அந்த xhr.open அங்கே ஆல்ரெடி கொடுத்துக்கிறாங்க போல W3 ஸ்கூலில். எங்கே தந்திருக்காங்க? W3 ஸ்கூலில் xhr.open கொடுத்து நம்ம கெட் பண்ணிக்கிறாங்க சென்டுக்கு மேலே. ரைட். ஓகே, இது பண்ணுறாங்க, பட் நான் அது பிஃபோர் ஹேண்ட் இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இருங்க, லெட்ஸ் சி. ஓகே, லெட்ஸ் சி. நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் டூ திஸ். xhr.open. ஓகே, இதுக்குள்ளே வந்து we have the method which is get and the URL, right? So URL வந்து நான் என்ன URL வாங்க போகிறேன்னா அந்த URL. So for example, I am going to pass this URL. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறது, நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் சேவ் இட். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ சேவ் and let's check. and நீங்கள் பார்த்தீங்கன்னா we have got two things. ஓகே, ஸோ இது ஏன்னா ஒரு வாட்டி வந்து ஃபஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேட் 1 வந்திருக்கு, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we have ரெஜிஸ்ட்ரேட் 4 வந்திருக்கு. நான் சொல்லியிருந்தேன், ஸோ ரெஜிஸ்ட்ரேட் 4 வந்தால் அதான் வந்து இது கரெக்டான ஃபார்மேட் சொல்லியிருந்தேன் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அண்ட் ஆல்சோ we have something called blocked by client அப்படின்னு இருக்குது. இது ஏன்னு பார்க்கலாம். ஓகே, பிஃபோர் அண்ட் ஃபஸ்ட் நம்ம இது செக் பண்ணிப்போம். இப்போது இது ரெஜிஸ்ட்ரேட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ XML HTTP request ready state 1. ஸோ இது கிளிக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதான் ஸ்டேட் வேல்யூ. ஓகே, 0னா அன்சென்ட்டு, 1னா ஓப்பன்டு, ஹெட்டஸ் ரிசீவ்டு, லோடிங்கு டன். ஸோ எல்லாமே முடிஞ்சதுன்னா இட்ஸ் கால் 4. அதனால நம்ம 4 செக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து லெட்ஸ் ஹேவ் திஸ் திங். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே வந்து திஸ் டாட் ஸ்டேட் ரெடி ஸ்டேட். ஓகே, இது வந்து 4ஆக இருக்கணும். ஓகே, 4ஆக இருந்தால் டன்னான்னு அர்த்தம். ஓகேட்டா? நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்டர் தட் ஐ வாண்ட் திஸ் டு பி லைக் ரெடி இல்லை ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ இது வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஐ வாண்ட் திஸ் டு பி ஆஃப் 200. இப்படி 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா இஃப் லாகில் வந்து மெசேஜ் everything is okay, else log something's wrong. ஓகே, சேவ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ லெட்ஸ் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். சேவ் அண்ட் லெட்ஸ் கோ அண்ட் செக் ஹியர். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்திங்ஸ் ராங் வருது. ஓகே, ஸோ என்ன ராங் பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், லெட்ஸ் கோ அண்ட் ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா we have an error blocked by client இருக்கு இல்லையா? ஸோ அது என்னென்னா this is what very important. நம்ம ஒரு URL டேட்டா நம்ம கால் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ பிகாஸ் அப்படி கால் பண்ண வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணலாம், யார் வேணாலும் நம்ம கால் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ அவங்க ப்ரொவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. இட்ஸ் வாட் வி கால்ட் அஸ் காஸ். ஓகே, ஸோ காஸ்னா கிராஸ் ஒரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் அர்த்தம். ஒரு ரிசோர்ஸ் வந்து யாரெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க, எந்தெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறாங்கன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இப்போ டிஃபால்ட்டாக அவங்க வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்கனால we couldn't able to யூஸ் இட். இந்த காஸ் வந்து நம்ம ப்ரௌசரில் இந்த க்ரோமில் இருக்கிறதுனால வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு பைபாஸ் இட். ஸோ நான் பண்ணுறேன், நான் வில் டூ ஒன் திங். இதே URL நெட்டில் எப்படி போட்டுருக்கான்னு பார்க்கலாம். லெட்ஸ் காப்பி திஸ் காஸ் பைபாஸ் அப்படின்னு போடுறேன். ஸோ ஏதாச்சும் ஆல்டர்னேட் வே ஏதாச்சும் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்க்ரால் இல்லை வந்து டேட்டா வந்து இந்த XML HTTP ரிக்வஸ்ட் எப்படி வச்சுருக்கான்னு பார்க்கலாம். ஓகே,
Okay, so let's scroll down. Okay, let's go and click on this. இது பைத்தானில் போட்டிருக்காங்க, பட் ஸ்டில் ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இட்ஸ் டூ காம்ப்ளெக்ஸ். நம்ம என்ன பார்க்கலாம்னா, லெட்ஸ் கோ அண்ட் சி தி ஆல்டர்னேட் பேஸ் ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு என்னென்னா இப்போ வந்து இந்த இது வந்து வரல. ஸோ லெட்ஸ் செக் வித் சம் அதர் டேட்டாஸ். ஓகே, இப்போ நம்ம கோட் தப்பா இல்லை வந்து நம்மளுக்கு காஸ்ட் இஷ்யூ இருக்கான்னு பார்க்கலாமா? ஸோ என்ன பண்ணலாம், லெட்ஸ் கோ டு எனி பப்ளிக் ஏபிஐ, ஃப்ரீ ஏபிஐ ஃபார் டெஸ்டிங் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து காசு லாகின் பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கால் பிளேஸ் ஹோல்டர். ஓகே, ஜேசன் பிளேஸ் ஹோல்டர். ஓகே, இதில் ஆல்ரெடி வந்து சில ரெக்கார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ எதாவது செக் பண்ணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ தான் ட்ரூ ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு இல்லையா? ஸோ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த URL காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் இப்போ நான் இங்கே போடுறேன். இப்போ என்ன வருது பார்க்கலாம். ஸோ சேவ் அண்ட் லெட்ஸ் கோ அண்ட் சி ஹியர் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங்ஸ் ஓகேன்னு வருது. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? தப்பு வந்து எங்கன்னா இங்கே தான் தப்பு வருது அர்த்தம். இந்த URL தான் நம்மளுக்கு வந்து காஸ்ட் இஷ்யூ வருதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது நம்ம இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் பார்க்கலாம். லெட்ஸ் காப்பி ஹியர் அண்ட் காஸ்ட் bypass everywhere அப்படின்னு போடுவோம். ஓகே, because there's an extension where it will bypass this kind of thing. அந்த கோர்ஸை பிளாக் பண்ணலாம் க்ரோம் ப்ரௌசர். அது பண்ண முடியாது ஆக்சுவலி, பிகாஸ் டிஃபால்ட்டாக அவங்களோட ப்ரௌசரை வச்சுருக்காங்க. நம்ம க்ரோமில் வந்து நம்ம பைபாஸ் பண்ண முடியாது. இது வந்து சேஃப்டி மெக்கானிசம்னால இது எல்லாமே எனேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம மாடிஃபை பண்ண முடியாத அளவுக்கு. ஓகே, ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் யூஸ் திஸ். இப்போ எந்த URL இருந்தாலும் கூட அந்த URLக்கு முன்னாடி வந்து நான் போட்டுக்கலாம் இது மாதிரி. ஓகே, இப்போ பார்க்கலாமா? இட்ஸ் சேவ் திஸ் அண்ட் லெட்ஸ் கோ டு அவர் UI. இதுதான் UI கரெக்டாக. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங்ஸ் ஓகேன்னு வருது இந்த வாட்டி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வரல ஓகேன்னு சொல்லிட்டு. ஸோ வாட் வி கேன் டூ, இந்த சம்திங்ஸ் ராங் ஏன் வருதுன்னா, இட் இஸ் லுக்கிங் ஃபார் சேஞ்சஸ். ஸோ ஒரு டைம் 5 தான் இப்போ வருது, நமக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வேல்யூ வரும்போது ஐ கேன் ஏபிள் டு கெட் சம் வேல்யூ கால் திஸ் டாட் அண்ட் ஸோ வருதுங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இட்ஸ் கோ டு எக்ஸாம்பிள் வேர் இட் ஸ்டேஸ். ஓகே, ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐ கேன் கெட் தி வேல்யூ, என்ன ரிட்டர்ன் பண்ணுறதோ அந்த வேல்யூ நம்ம வாங்கிக்கலாம். ஸோ த்ரூ திஸ். ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து அதே மாதிரி xhr.response text. ஓகே, ஏன்னா ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட்னா வேணும் எனக்கு, நான் போய் வாங்கிக்கிறேன். ஸோ இப்போ எவ்ரிதிங்ஸ் ஓகே தேவையில்லை, அதுவும் நான் மூவ் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் செக் திஸ், சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ் அண்ட் பார்த்தீங்கன்னா வேல்யூ வருது. பார்த்தீங்களா, வேல்யூ வருது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், த்ரூ நெட்வொர்க் ரிக்வெஸ்ட் we have access to this API and பிளாக் பண்ணதுனால நம்ம காஸ்ட் எனிவேர் இது டெம்பரரியாக நம்ம யூஸ் பண்ணி நம்ம பைபாஸ் பண்ணி நம்ம வந்து இது வாங்கியிருக்கோம். இது டெம்பரரி தாங்க. ஸோ திருப்பி உங்களுக்கு வந்து எரர் வந்துச்சுன்னா யூ ஹேவ் டு கோ ஹியர் அண்ட் ரிக்வெஸ்ட் டெம்பரரி access to the demo server கிளிக் பண்ணணும். ஓகே, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ரைட். இப்போ நான் வந்து I want to show this UI in the this value into this UI. ஓகே, ஸோ நான் பண்ணுறேன் அதே மாதிரி. லெட் மீ கோ டு கோட் அண்ட் ஆக்சுவலி ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு நினைக்கிறேன் எனக்கு உடம்பு. ஸோ ஐ நீட் டு டேக் சம் ரெஸ்ட். நான் என்ன பேசுகிறேன் எனக்கு ஞாபகம் இல்லை, அப்படி இருக்குது. ஓகே, லெட்ஸ் புட் இட் ஆஸ் an ID here. ID IP address அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ ஐ ஹவ் டு கெட் இட் லைக் திஸ். இன் மை main.js என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக வந்து இங்கே வந்து I can call it like this, document.query selector. Okay, cons place holder போட்டுக்கிறேன். ஓகே, அண்ட் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை டேரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து எனக்கு டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் இட் ஷுட் பி லைக் திஸ் xhr.resource text கரெக்டாக. ஸோ சேவ் பண்ண அப்படின்னா now let's see how it works and yeah work ஆகுது. that's all, super. okay, so this is a basic application guys. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு வந்து இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறுது தெரியுதா. ஸோ அதுக்கு நீ என்ன பண்ணிக்கலாம், what you can do, you can remove the
simple data, which is we displayed it here. Okay, so save பண்ணிட்டு you can just go here. refresh பண்ணிங்கன்னா first value வரல, இப்போ value வருது. Okay, right. So you can do a lot more this thing. Do one thing. நான் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் இந்த லைவை திரும்ப ஒரு வாட்டி பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். JSON ப்ராஜெக்ட்டை I will give you 2 tasks. Okay, so இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாளுங்க? இன்னைக்கு today is 5th. 5th என்ன நாள் வருது? ஃப்ரைடே. ஓ, அகைன் ஃப்ரைடே. sadly என்ன பண்ணுறது? ஓகே, we don't have much time. அதனால் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியுமா உங்களால் சாட்டர்டே சண்டே? நாட் சண்டே, மேபி சாட்டர்டே வாச்சு நாளைக்காச்சும் ஒர்க் பண்ண முடியுதான்னு பாருங்கள். நாளைக்கு வந்து இந்த டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் நைட்டுக்குள்ளே. என்ன டாஸ்க் அப்படின்னா, ஜேசானில் யூ ஷுட் ஹாவ் அ ஃபைல். ஓகே, ஸோ ஜேசானில் வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். See, that key should hold the value of string, number, boolean, arrays, array of objects and so on so on. ஓகே, அது மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கணும். இப்போது நீங்கள் வந்து ஐடியா இல்லாதவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்னோட ஜாஸ்கிரிப்ட் சீரீஸில் வந்து ஆப்ஜெக்ட் வீடியோஸில் வந்து நான் நிறைய வச்சுருப்பேன், லைக் ரெலவெண்ட்டான டேட்டா டைப்ஸ்லாம். அது மாதிரி நீங்கள் வந்து திரும்ப க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது மாதிரி ஒரு 3-4 க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இதே மாதிரி உங்களை யூஐ டிசைன் ஷோ பண்ணி வைக்கணும். அதான் டாஸ்க்கு. ரொம்ப சிம்பிளான டாஸ்க்கு தான். இட் வில் டேக் யூ ஒன்லி 30 minutes ஆஃப் யூர் டைம். வீடியோ பார்த்தா கூட 1 hour தான் ஆகும். ஸோ நாளைக்கு நீங்கள் இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மற்ற ஒர்க் நீங்கள் பாருங்கள். அதை முடிச்சுட்டு ஓகே, இஃப் பாசிபிள், இஃப் யூ கைஸ் கேன் டூ அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் சண்டேல முடியுங்க. ஓகே, ஸோ அந்த சமயத்தில் வந்து யூ கேஸ் கேன் ஏபிள் டு லேர்ன் திஸ் பேசிக். இதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த XHRலாம் யூஸ் பண்ண போது கிடையாது. ஓகேவா? இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்குது, சூப்பரான விஷயம் இருக்குது. பட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி we need to have some basic understanding of certain things. ஓகே, அண்ட் சாரி ஃபார் ரினியூவிங் கைஸ். நிறைய பேர் வந்து டாமினோஸ் ஆப் பில்ட் பண்ணலாம்னு சொல்லி வந்திருப்பீங்க. சேட்லி என்ன பண்ணுது, பண்ண முடியல. டாமினோஸ் பீஸாவை இப்போ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு தூங்குங்க. ஓகே, ஸோ இந்த கோட் நான் என்ன பண்ணுறேன், வில் ஜஸ்ட் புஷ் இட். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ கோ ஹியர். இது வந்து சர்வர் ஒர்க் ஆகுமா தெரியல. ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து JSON மட்டும் வச்சு, JSON. செகண்ட் டாஸ்க் API வச்சு. எஸ், கரெக்ட். இதே ஆப் கூட பண்ணுங்கள், சேம் ஆப். இப்போ பார்த்தீங்களா வச்சுக்கோங்களேன், வி காட் அசஸ் ரைட். ஐ மீன் நம்மளுக்கு அந்த டைம் முடிஞ்சிச்சு டெமோ சர்வரில். அதனால் வி காட் 4 or 3 forbidden error. ஸோ அது நீங்கள் என்ன பண்ணணும், we have to go again. நீங்கள் வந்து நீங்கள் திருப்பி ரிக்வஸ்ட் தந்து தான் நீங்கள் பண்ணியாகணும் ஃபார் நவ். நான் இதுக்கான ஹேக் ஏதாச்சும் இருக்கா நான் வந்து பார்த்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வருது. ஸோ யூ ஹேவ் டு ஹேண்டில் தி எரர் கண்டிஷன் டூ. இப்போ சில டைமில் வந்து உங்களுக்கு எரர் வரலன்னா இங்கே ஏதாச்சும் எரர் ஷோ ஆகிற மாதிரி கூட நீங்கள் வச்சா வைங்க. எப்படி பண்ணீங்க பார்ப்போம். எனக்கு இது மாதிரி டிப்பிக்கலாக யூஐ இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஐ பண்ணுங்கள். யூஸ் யுவர் மோர் கிரியேட்டிவிட்டி. அண்ட் திருப்பியாக சொல்கிற மாதிரி யூஐ இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். யூஐயில் நீங்கள் நல்ல இம்பார்ட்டன்ஸ் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, லைக் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் ஓகேவா? நான் அதை புஷ் பண்ணிடுறேன். ஃபார் ரெஃபரன்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. let me just remove this, git add everything, and please use this template. அது ரொம்ப டைம் கன்சியூம், ஐ மீன் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது தான் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து டிப்பிக்கல் வேலை தான் பண்ணுவீங்கன்னா அது உங்கள் இஷ்டம். ஓகே, இட்ஸ் யுவர் வே ஆஃப் டூயிங். let me come in this and it oops தப்பா டைப் பண்ணிட்டேன். oops okay, git push. ஸோ புஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து புஷ் பண்ணதோன்னா ஆட்டோமேட் ஆகும் அப்படின்னா இட் வில் ரன். ஆக்சுவலி இது வந்து எங்கே இருக்குது, நம்மளோட அவுட்புட்டு இதான் அவுட்புட் இல்லையா, ரன் ஆகிட்டு இருக்குது. இஃப் யூ கோ டு ஆக்ஷன்ஸ் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ரன். ஸோ நீங்கள் வந்து இதுமேட்டு இந்த கிட் ஆக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணணும்னு தலைவலிலாம் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் ரன் ஆட்டோமேட்டிக்லி. ஓகே, ஸோ இது மாதிரி செக் பண்ணிவிட்டு லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் திஸ் செக்ஷன். ஆனால் இங்கே எரர் வந்திருக்கு. நேரம் வந்திருக்குது எரர் லைக் ப்ளீஸ் வெரிஃபை தி ரெஸ்பான்ஸ் ஹேஸ். ஓகே, இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அதை முடித்த உடனே வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் உங்கள் பேஜஸ்குள்ளே போயிட்டு, ஓகே, இங்கே செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே கோ டு ஆக்ஷன்ஸ், நாட் ஆக்ஷன்ஸ், கோ டு பேஜஸ். இதில் வந்து சோர்ஸ் வந்து யூ ஹேவ் டு சேஞ்ச் இட் ஃப்ரம் டிப்ளோ ஃப்ரம் பிரான்ச் டு கிட்டப் ஆக்ஷன்ஸ். ஓகே, ஸோ தந்துட்ட உடனே தட்ஸ் ஆல். இப்போ நீங்கள் தான் பண்ண தேவையில்ல. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அகெயின் யூ ஹேவ் டு கோ டு தி ஆக்ஷன்ஸ் அகெயின் அண்ட் யூ ஹேவ் டு ரீரன் தி ஒர்க் ஃப்ளோ. எப்படி ரன் பண்ணுறது, இங்கே போயிட்டு டிப்ளோ டு கிட்டப் பேஜஸ் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ரன் ஒர்க் ஃப்ளோ கிளிக் பண்ணிங்கன்னா
இட் வில் ரன் தி ஒர்க் ஃப்ளோ அகெயின். ஓகே, ஸோ திரும்ப ஒரு வாட்டி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் ரிஃப்ரெஷ் இட். ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இது ஒன் டைம் தான் கைஸ். நீங்கள் ஒன் டைம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லேட்டர் ஆன் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது நீங்கள் பண்ணிவிட்டு டிப்ளாய் பண்ணிடுங்க. ஓகே, நம்மளோட லிங்க் டாஸ்க் லிங்க் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க அங்கேயுமே. ஓகே, ஸோ சேஞ்ச் ரெப்போ நேம் இன் கோட். எஸ், குட் கொஸ்டின். அதுவும் பண்ணல. யா, நைஸ். என்ன பண்ணலான்னா லெட்ஸ் கோ அண்ட் காப்பி திஸ் அண்ட் டிப்ளாய் ஆயிடுச்சு. இங்கே டிப்ளாய் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். யூஆர் போய் பார்க்கலாமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஐ வரல. ஓகே, நைஸ் ஃபைண்ட் அவுட் குரூட். ஸோ லெட்ஸ் கோ டு ஹியர், லெட்ஸ் கோ டு தி v.config.js. இங்கே வந்து பேஸ் URL வந்து நான் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட URL. கரெக்டாக போட்டுட்டு செக் பண்ணிக்கலாம். git add everything, git commit, fix added base URL, git push it and திரும்ப ஒரு புஷ் பண்ணிட்டோம். ஓகே, டன். ஸோ யா, சூப்பர். சார் இங்கே நிறைய பேர் மெசேஜ் நான் பார்க்கல, இப்போ பார்க்குறேன். ஜேசனில் கொண்டு வந்தீங்களா? யா ஜூப்பில் லெவன் ஜேஸை கொண்டு வந்தீங்களா அவுட்புட்? ஆக்சுவலி ஜேசானில் வந்து யூ கான் ஏபிள் டு ரைட் எனி அதர் கோட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜேசானில் வந்து இட் வில் ஒன்லி ஹாவ் தி கீ அண்ட் வேல்யூ, தட்ஸ் ஆல். இட் ஒன்லி ஹாவ் தி டேட்டா. இங்கே வந்து உங்கள் ஜாஸ்க் கோட் நீங்கள் ரைட் பண்ண முடியாது. ஜாஸ்க் கோட் ரைட் பண்ணால் யூ ஹேவ் டு ரைட் இன் .js ஃபைல். Okay, so is JSON we can't able to create functions that? Yes, correct. I'm from Sri Lanka for the next internship. Can I join from இல்லை Black Shark. ஆக்சுவலி இதுக்கு மேலே வந்து இன்டர்ன்ஷிப் இருக்காதுன்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ப்ராபப்ளி. அதனால் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இன்டர்ன்ஷிப் ஃப்ரீயா அன்பு? இல்லை, ஆமாம் ஃப்ரீ தாங்க. என்டையர் திங் ஃப்ரீ தான். ஸோ ஃபார் வாட் எவர் ஆக்டிவிட்டீஸ் வி ஆர் டூயிங் எவ்ரி திங் இஸ் ஃப்ரீ. ஓகே, சூப்பர், நைஸ். நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா இப்போது? லெட்ஸ் கோ அண்ட் செக் அவர் பில்ட். Let's go to actions again. Okay, green tick காமிக்குது. ஓப்பன் பண்ணால் பட் ஸ்டில் வருது. வருதுங்க, ஒர்க்கும் ஆகுது. ஸோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அண்ட் எவ்வளோ ஒர்க் ஆகுதுன்னு என்ஜாய் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து எப்படி நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். ஓகே, தேர் ஆர் சம் அதர் வேஸ் டு பைபாஸ் திஸ் திங், பட் ஐ வாண்ட் டு கோ வெரி ஸ்லோ. இப்போ நீங்கள் பில்ட் பண்ணினாவே இட்ஸ் லைக் பிக் டாஸ்க். ஓகே, டோன்ட் பி ஷை எனஃப். நான் வந்து டாமினோஸ் நினச்சது வந்து அதுவும் சின்ன கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் தான். பட் இது நான் சொல்லாமல் நான் அங்கே போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக யாருக்குமே எதுவுமே புரிஞ்சிருக்காது. ஓகே, அதனால் கொஞ்சம் அந்த JSON கான்செப்டில் நல்லா கொஞ்சம் பாருங்கள். எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை இல்லைனா திருப்பி அந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணுற மாதிரி நான் சொல்லுவேன். ஓகே, எஸ், யா. இப்போ இந்த டாமினோஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சில டவுட்ஸ் வரும். இப்போ அடுத்து அந்த அசின்க்ரோனஸ் ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சாதானே அடுத்தது அந்த ஃபெட்ச் போக முடியும். கால் பேக்ஸ் அண்ட் ப்ராமிசஸ் எப்படி that too advanced for beginners actually. எனக்கு வந்து இந்த அது நீங்கள் இப்போதைக்கு போக வேணாம்னு நினைக்கிறேங்க. அதுக்கு நீட் வரும்போது மட்டும் நான் சொல்கிறேன் முன்னாடியே. பிகாஸ் இப்போ நான் சொன்ன வச்சுக்கோங்களேன், அகைன் இட் வில் டேக் டூ மச் டைம். நான் என்ன பண்ணுறேன், விஜய் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அதில் இல்லை, ஏசிக்னஸில் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. நான் வந்து இன்றைக்கி நான் எப்படியாச்சும் உட்காந்து ஐ வில் ரெக்கார்ட் தட் வீடியோ. ஓகே, ஐ மீன் தி மாடர்ன் JS வீடியோ எடிட்டிங் பண்ணி நாளைக்கு நான் போடுறேன். நாளைக்கு என்ன சாட்டர்டேவா? நான் சாட்டர்டே சண்டே போட மாட்டேன் வீடியோவை. என்ன பண்ணுறது, நான் ரெடியாக இருந்தால் கூட சரி. ஓகே, லெட்ஸ் சி. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நான் அதை அப்லோட் பண்ணுறேன். போடும்போது நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் அகெயின் கைஸ், இன்டர்ன்ஷிப்பில் பார்க்குறவங்க, ஐ மீன் டீம், நீங்கள் நல்லா கவனிங்க. வாட் எவர் ஐ எம் ட்ரைங் டு கன்வே இன் திஸ் இன்டர்ன்ஷிப், இட்ஸ் ஃபார் அவுட்லைன் இன்ஃபர்மேஷன் ஒன்லி. ஓகே, நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக வேணும்னா யூ ஹேவ் டு கோ டு தி ஸ்பெசிஃபிக் சீரீஸ் அண்ட் வாட்ச் தட் வீடியோஸ். ஓகே, அப்போ தான் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அதை புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் எல்லாமே இதை சொல்லி தருவாங்க, நம்ம இதுவே சொல்லி தந்துட்டாங்க, நம்ம சீரிஸ் பக்கம் போக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ. கண்டிப்பாக அங்கே போய் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ டாம் சீரிஸ் இப்போயே பார்த்து முடிச்சிங்களா எல்லோரும்? யாரெல்லாம் முடிக்கலங்க டாம் சீரிஸ்? ப்ளீஸ் ரைட் ஹேண்ட். ஓகே, 1 2 3 5 மெம்பர்ஸ் தானா? ஓகே, கொஞ்சம் முடிஞ்சால் நீங்கள் வந்து உங்களோட இந்த டாம் சீரீஸை கொஞ்சம் கிளியராக வந்து கொஞ்சம் பாருங்கள், பார்த்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். அது நீங்கள் ஃபுல்லாக முடிச்சா தான் நீங்கள் மற்ற விஷயங்கள் நீங்கள் போகணும். ஓகே, ஸோ ப்ளீஸ் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
ரைட். ஸோ ES6 அட்வான்ஸ் வீடியோஸ் கம்ப்ளீட் ஆகிட்டியா நெக்ஸ்ட் வீடியோ React.js போடுவீங்களா? ஆமாம் கரெக்டுங்க. அட்வான்ஸ் ES6 கான்செப்ட் வீடியோஸ், அதாவது React.js அண்ட் Node.js ரெண்டுக்கும் தேவையான அட்வான்ஸ் கான்செப்ட் அதை போட்ட உடனே நாங்கள் வந்து React.jsக்குள்ளே போயிடும். ஸோ டாஸ்க் டூ டாஸ்க் ஆக்சுவலி குரூப் டாஸ்க் 2 டாஸ்க். ஃபஸ்ட் டாஸ்க் வந்து JSON ஃபைலை க்ரியேட் பண்ணி அதில் வந்து யூ ஷுட் ஹேவ் சம் டேட்டாஸ், ஹேவ் சம் இன்ட்ரெஸ்டிங் டேட்டாஸ். நான் வந்து எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல உங்களை, ஹேவ் சம் இன்ட்ரெஸ்டிங் டேட்டாஸ். பட் ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன்னா அந்த கீயில் வந்து கீ அண்ட் வேல்யூவில் வந்து யூ ஷுட் ஹேவ் ஆல் டேட்டா டைப்ஸ். யூ ஷுட் பி ஹேவிங் ஸ்ட்ரிங், நம்பர், பூலியன்ஸ் அண்ட் அரேஸ், அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அன்டிஃபைண்டாக கூட இருக்கணும். ஓகேவா? ஸோ அது மாதிரி வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோஸில் நான் என்னெல்லாம் பண்ணணும் டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணும்போது யூ ஹேவ் மெனி டவுட்ஸ். அதை நீங்கள் சேவ் பண்ணி நாளைக்கு அடுத்த இதில் நீங்கள் கேட்கலாம். ஓகே ரைட். ஸோ ஒன்லி லைவ் மட்டும்தான் வரீங்க. யூடியூப்பில் வீடியோ கடை ரீசன் அப்படி ரொம்ப நல்லா ஆகுது, ரொம்ப நாள் ஆகுதா? யா சேட்லி, பட் யா வில் ட்ரை டு இம்ப்ரூவ் தி ப்ராசஸ். ஓகே கைஸ். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? யூ ஹேவ் எனி டவுட்ஸ் டீம்? ஸோ ஃபார் எல்லாமே கிளியரா? ஓகே, டவுட்ஸ்னால் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் அடுத்த வாட்டிக்கும் கேட்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரைட். ஓகேங்க, தேங்க்யூ யூடியூப். நம்ம வந்து லெட்ஸ் சீட் ஆன் மண்டே ஆர் டியூஸ்டே. ஓகேவா? நான் இது நெக்ஸ்ட்டு இது அப்டேட் நான் எங்கே போடுவேன் அப்படின்னா யூடியூப்பில், யூடியூப்பில் வந்து நாங்கள் ஷெட்யூல் பண்ணது வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே தான் ஷெட்யூல் பண்ணுவோம். ஸோ அந்த பீரியடுக்குள்ளே நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து நம்ம ஸ்டோரியாக இன்ஸ்டாகிராமில் போடுவோம். ஓகேவா? அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுட்டு டக்குனு உள்ளே வந்துட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே ஃபைன், சூப்பர், நைஸ். நம்ம லெட்ஸ் சீ இட் ஆன் நெக்ஸ்ட் டே. ஓகே, பாய்.